الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد அன்பார்ந்த மாணவ மாணவிகளே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். எடுகேஷன் ப்ரொமோஷன் சென்டர் EPC நிறுவனத்தினால் இலவசமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற உயர்தர அரபு மொழி கருத்தரங்கிலே உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். அஹ்லன் வசஹ்லன் வ மர்ஹபன் பிக்கும். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, EPC நிறுவனம் 2025ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கான இலவச வகுப்புகளை கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆரம்பித்தது. அந்த வகையிலே நாங்கள் கிட்டத்தட்ட மாணவ மாணவிகளுக்கு 80 இலவச வகுப்புகளை நடாத்தி பகுதி 1 பகுதி 2, அதாவது இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால் தரம் 12 தரம் 13 ஆசிரியர் வழிகாட்டி நூலை முழுமையாக நாங்கள் மாணவர்களுக்கு இலவசமாக கற்பித்து, அதே போன்று உயர்தர மாணவ மாணவிகளுக்கான பரீட்சை வழிகாட்டல்களையும், குறிப்பாக அரபு மொழி பாடத்திலே மாணவர்கள் எவ்வாறு பரீட்சையை எதிர்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட வினாக்கள் வரும் என்ற விடயங்களை நாங்கள் கடந்த வகுப்புகளிலே பார்த்திருக்கின்றோம். அந்த தொடரிலே பரீட்சை இன்னும் சில நாட்களுள் நடைபெற இருக்கின்றது. இருந்தாலும் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி தான் அரபு மொழி பாடம் என்று நினைக்கின்றேன். இன்னும் உங்களுக்கு ஒரு மாத காலம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் இலவசமாக EPC நிறுவனத்தினால் இலங்கையில் இருக்கின்ற பல பகுதியிலும் இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கான இலவசமான கருத்தரங்கை ஜூம் ஊடாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வகுப்புகள், செமினார் இன்று மற்றும் நாளைய தினம் திங்கட்கிழமை, அதே போன்று இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை 3 நாட்கள் நாங்கள் செய்வதற்கு உத்தேசித்திருக்கின்றோம். 2 நாட்கள் நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தாலும் கூட பல மாணவ மாணவிகள் அதை கொஞ்சம் விரிவாக எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் அதை 3 அமர்வுகளில் செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே இன்ஷா அல்லாஹ் பகுதி 1 பகுதி 2, குறிப்பாக பகுதி 2லே நாங்கள் எதிர்பார்க்கை வினாக்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்பதற்கு இருக்கின்றோம். அதே போன்று அந்த விடயங்களை நாங்கள் கலந்துரையாடுகின்ற போது கடந்த கால வினாபத்திரங்களிலே அந்த பகுதி, அந்த கேள்வி எவ்வாறு வந்திருக்கின்றது என்ற விடயங்களையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாங்கள் அறியத்தர இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து எங்களுடைய இந்த இலவசமான வகுப்புகளிலே நீங்கள் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, EPC நிறுவனத்தை பொறுத்த மட்டிலே உங்களுக்கு தெரியும், கடந்த 4 வருடங்களாக இந்த இலங்கை நாட்டிலே அரபு மொழி வெறுத்துக்காக இயங்குகின்ற ஒரு நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அதனுடைய பணிகள் பல மட்டங்களிலே நடைபெறுகின்றது. குறிப்பாக பாடசாலை மட்டத்திலே தரம் 6 தொடக்கம் தரம் 9 வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கான ஒரு பாடத்திட்டத்தை அந்த நிறுவனம் உருவாக்கி இருக்கின்றது. பாட புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், தரம் 10 11 அரபிக் லிட்ரேச்சர், அரபு இலக்கிய நயம் பாடம் இலவசமாக ஜூம் ஊடாக வாராந்தம் நடாத்துகின்றது. அதே போன்று A-லெவல் மாணவ மாணவிகளுக்கான உயர்தர பாடத்திலே இருக்கின்ற ஆசிரியர் வழிகாட்டி நூல் EPC ஊடாக ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளிலே இலவசமாக நடாத்தப்படுகின்றது. அதே போன்று ஆசிரியர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சிகள், அதே போன்று அரபு மொழியோடு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது, அரபு மொழி தினத்தை கொண்டாடுவது, அதற்காக பல இடங்களிலே அது வேலை திட்டங்களை செய்து வந்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதனுடைய வேலைகள் தொடர்ந்தும் தேசிய மட்டத்திலே நடாத்துவதற்கு அது உத்தேசித்திருக்கின்றது. அந்த வகையிலே அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இன்ஷா அல்லாஹ் அந்த தொடரில் ஒரு பகுதியாகத்தான் இந்த செமினாரும் இருக்கின்றது. எனவே EPC நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு நீங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அரபு மொழியை கற்பிப்பதன் நோக்கம், மிக பிரதானமான நோக்கம், வெறுமனே உயர்தர பரீட்சை அல்ல. அரபு மொழி எங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனின் மொழி, சுன்னாவின் மொழி, எங்களுடைய மார்க்கத்தோடு
பின்னி பிணைந்த ஒரு மொழியாக இருப்பதனால இந்த மொழியூடாக அல் குர்ஆனையும் சுன்னாவையும் வழங்கி அதன் செய்தியை இந்த நாட்டிலே கொண்டு செல்வதற்கு மாணவிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அது ஒவ்வொரு முஸ்லிமான அஹ், வாலிபர்களும் வாலிபர்கள், அதே போன்று இளைஞர்கள், யுவதிகள், ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் உள்ள ஒரு கடமையாக இருக்கின்றது. தௌவா பணி என்பது வெறுமனே உலமாக்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமான ஒரு கடமை என்ற வகையிலே அரபு மொழி படிக்கின்றவர்களுக்கு அல் குர்ஆனையும் சுன்னாவையும் அதனுடைய உரிய மொழியிலே படித்து அதனுடைய செய்திகளை தூதை இந்த நாட்டிலே கொண்டு போகின்ற ஒரு மிக பாரிய பொறுப்பு இருக்கின்றது. எனவே அந்த பணியை செய்வதற்காக இந்த மொழியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது EPCயின் ஒரு இலக்காகவும் இருந்து கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்த மாணவிகளை, இந்த பின்னணியோடு இன்ஷா அல்லாஹ் நான் நேரடியாக என்னுடைய செமினாருக்குள் நுழைகின்றேன். நாங்கள் முதலாவதாக இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்க போறது பார்ட் 1 பகுதி 1 இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் கலந்துரையாடலுக்காக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த மாணவிகளே, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நேரம் தரப்படும். அப்போது இன்ஷா அல்லாஹ் எங்களோடு பேசி கதைத்து உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். அல்லது நீங்கள் சாட் பாக்ஸ் ஊடாக இன்ஷா அல்லாஹ் ஏதாவது தெளிவுகள் தேவைப்படுகின்ற போது எங்களுக்கு சாட் பாக்ஸ் ஊடாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் நான் பாடத்துக்குள்ளே நுழைகின்றேன். அன்பார்ந்த மாணவிகளே, உங்களுக்கு தெரியும் பகுதி 2 சம்பந்தமான ஒரு சுருக்கமான அறிமுகத்தோடு உங்களுக்கு ஒரு மாதிரி வினாப்பத்திரத்தை நாங்கள் குழுமத்திலே பகிர்ந்திருந்தோம். ஒரு பகுதி 1 மாதிரி பத்திரம் அங்கே ஷேர் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதே போன்று உங்களுக்கு ஒரு டியூட் உண்டு, அதாவது பகுதி 2 மையப்படுத்திய ஒரு முழுமையான ஒரு டியூட் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலே எதிர்பார்க்கை வினாக்கள் எல்லாமே இருக்கின்றது. எனவே நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அதனை இப்போதே படித்துக் கொள்ள முடியும். பகுதி 1 சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் இன்று பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். பகுதி 2 நாங்கள் இதை முடித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். அன்பார்ந்த மாணவிகளே, பகுதி 1 சுருக்கமான ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு நான் தந்து கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் பகுதி 1 நான் நினைக்கிறேன் நீங்கள் பாஸ் பேப்பர் செய்திருந்தால் அதனுடைய அந்த அமைப்பு ஸ்ட்ரக்சர் அல்லது அதனுடைய வினாக்கள் எப்படிப்பட்ட தன்மை கொண்டது, எவ்வாறான வினாக்கள் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. இன்னும் சிலர் அதை அறிந்திருக்க மாட்டார்கள் என்ற வகையிலே மிகச் சுருக்கமாக பகுதி 1 சம்பந்தப்பட்ட சில விடயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்பார்ந்த மாணவிகளே, பகுதி 1 பொறுத்த மட்டிலே 50 வினாக்களை கொண்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது. 100 புள்ளிகள் அங்கு வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு வினாவுக்கும் 2 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த பகுதியிலே மாணவிகள் நீங்கள் ஒரு 50க்கு 40க்கு மேல 50 வினாக்களும் 40 வினாக்களுக்கு மேல நீங்கள் சரியான விடைகளை தெரிவு செய்து அல்லது 100க்கு 40 சொன்னால் 100க்கு 80 புள்ளிகள் நீங்கள் எடுக்க முடியுமாக இருந்தால் ஏசித்தியை பெறுவது இலகுவான ஒரு இலக்காக இருக்கும். எனவே மாணவிகள் இந்த பகுதியிலே நீங்கள் 40 புள்ளிகளுக்கு மேல பெறுவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். 40க்கு மேல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு புள்ளியும் உங்களுடைய இசட் ஸ்கோரை தீர்மானிக்கின்ற அதே நேரம் பகுதி 2 உங்களுக்கு சில வினாக்கள் கஷ்டமாக இருந்தாலும் சில கேள்விகளை செய்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சித்தியை பெற முடியுமாக இருக்கும். பகுதி 1 பொறுத்த மட்டிலே இலகுவான பகுதி ஆனால் நுணுக்கமான பகுதியாக இருக்கின்றது. அன்பார்ந்த மாணவிகளே, நீங்கள் இதை மிக நுணுக்கமாக யோசித்து செய்ய வேண்டும். எனவே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய 3 பகுதிகள் தான் இருக்கின்றது. இதற்கு நீங்கள் தயாராகுவதாக இருந்தால் அரபு இலக்கண சட்டங்கள் அல் கவாயிது நஹ்வியா என்று சொல்லுகின்ற போது நாங்கள் 2 சொல்லுவோம். ஏன்னா அந்நஹ்வு வஸ்ஸர்ஃப் நஹு சர்ஃபோடு சம்பந்தப்பட்ட அரபு இலக்கண சட்டங்கள் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் இந்த பகுதியை செய்ய முடியும். இந்த பாட புத்தகத்தை படிக்காவிட்டாலும் அரபு மொழி தேர்ச்சி இருந்தால் அரபு மொழியிலே உங்களுக்கு
அரபு இலக்கணம் அந்நஹ்வும் அஸ்ஸர்ஃபும் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் கூட இந்த கேள்வியை இலகுவாக செய்ய முடியும். எனவே நீங்கள் படித்த அரபு இலக்கண சட்டங்களை மீட்டிக் கொள்ளுங்கள். அதே போன்று புத்தகத்திலே இருக்கின்ற தகவல்கள், இது மிக முக்கியமான பகுதி. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, அஹ், அதாவது இதுல நாங்க 50 வீதமான கேள்விகள் நஹ்வு சர்ஃப் என்று சொன்னால், அடுத்த 50 வீதமான கேள்விகள் இந்த புத்தகத்திலே இருக்கின்ற தகவல்களை மையமாக கொண்ட கேள்விகளாக இருக்கும். சரியா, சரிவிலை கூறுகின்ற கேள்விகளாக இருக்கலாம். சரியா, சிஹத்துல் ஃபிக்ரா என்று சொல்லுவாங்க, அல்லது ஜும்லத்துல் ஹத அவு ஜும்லா ஹாத்தியா அல் ஜும்லா சஹிஹா என்று சொல்லலாம். அல்லது தர்தீபுல் ஜுமலாக இருக்கலாம், தர்தீபுல் ஜும்லாவாக இருக்கலாம், அல்லது அக்மிலில் ஃபராகாத் இடைவெளிகளை நிரப்புக என்ற பகுதியிலே பெரும்பாலும் இந்த புத்தகத்திலே இருக்கின்ற தகவல்களை மையமாக கொண்ட கேள்விகள் இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்த மாணவ மாணவிகள், உங்களுக்கு தெரியும், கடந்த 6 வருட வினாப்பத்திரத்தை நாங்கள் நோக்குகின்ற போது புதிய பாடத்திட்டத்துக்கு அமைய 2019ஆம் ஆண்டு தொடக்கம் 6 வினாப்பத்திரங்கள் இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கின்றன. அந்த வினாப்பத்திரங்களை பார்க்கின்ற போது எல்லா வினாப்பத்திரங்களிலுமே இந்த இந்த பகுதி தகவல்கள் தகவல்கள் என்று சொன்னால், நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன் புள்ளுகள், நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 12ஆம் ஆண்டு புத்தகத்திலே 12ஆம் ஆண்டு புத்தகத்திலே நீங்கள் தகவல்கள் என்று சொல்வதாக இருந்தால், இன்திகாபாத்தோடு சம்பந்தப்பட்ட, பர்லிமானோடு பாராளுமன்றத்தோடு சம்பந்தப்பட்ட அல் பிக்ஸத்து டிப்ளோமாசியா என்று ஒரு பாடம் இருக்கின்றது, ராஜதந்திர தூதுக்குழு. அதிலே நீங்கள் பாருங்கள், அல் முல்ஹக் அஸ்ஸகாஃபி, அல் முல்ஹக் திஜாரி, அல் முல்ஹக்குல் இஅலாமி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கின்றது. அதாவது எம்பசியில, தூதரகத்திலே வேலை செய்கின்ற பொறுப்பாளர்களுக்கு நாங்கள் இணைப்பா அல் முல்ஹக் என்று சொல்வோம், அட்டாச். சரியா, உதாரணமா அல் முல்ஹக்கு திஜாரி என்று சொன்னால் வர்த்தக இணைப்பாளர். சரியா, அதாவது வர்த்தகம் என்ற அந்த பகுதிக்கு பொறுப்பானவர்களுக்கு நாங்கள் அல் முல்ஹக்கு திஜாரி என்று சொல்றது. அப்படி இருக்குது. அப்ப அவங்களோட பணி என்ன, அவங்க என்னென்ன வேலை செய்வாங்கன்னு அதில் குறிப்பிட்டு, எனவே அது சம்பந்தமான தகவல்கள் தெரிந்திருப்பது நன்று. தேர்தல்களோடு சம்பந்தப்பட்ட, பாராளுமன்றத்தோடு சம்பந்தப்பட்ட தகவல்கள். அதே போன்று 12ஆம் ஆண்டு புத்தகத்துல புள்ளகள் நீங்க பின்னுக்கு பாருங்க, கட்டுரை தலைப்புகள் இருக்குது. உதாரணமாக ரிஆயத்துல் பீஆ, சூழலை பராமரித்தல், ஹுகூக்குல் இன்சான், மனித உரிமைகள், மகாரிமுல் அஹ்லாக், நட்பண்புகள், அல் ஹுவா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் சகோதரத்துவம், அத்தாயுஷு சில்மியு, சமாதான சகவாழ்வு போன்ற பெரும் கட்டுரைகளை கொண்ட கட்டுரை தலைப்புகள் இருக்கின்றன. இந்த தலைப்புகளிலே வருகின்ற தகவல்கள் பகுதி ஒன்றிலே இடம்பெற்றிருக்கின்றன. எனவே அந்த ஒவ்வொரு தலைப்பிலையும் வருகின்ற முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிந்திருப்பது நன்று. அல்லது அரபு மொழி தேர்ச்சி இருந்தால், உங்களுக்கு அரபு மொழியை வாசித்து விளங்க முடியுமாக இருந்தால், அதையும் உங்களுக்கு செய்ய முடியுமாக இருக்கும். எனவே 12ஆம் ஆண்டுல நான் சொன்ன இந்த தகவல்களை பார்த்துக்கோங்க. அதே போன்று 12ஆம் ஆண்டுல புள்ளகோல் நீங்க ஏலானோடு சம்பந்தப்பட்ட விளம்பரம் என்ற ஒரு பாடம் இருக்கின்றது. அதுபோல இஸ்திமாரா, விண்ணப்ப படிவம் என்ற ஒரு தலைப்பு இருக்கின்றது. இதுல வருகின்ற அந்த ஒரு விளம்பரத்துல வருகின்ற முக்கியமான விஷயங்கள் என்ன, அதுல கலை சொற்கள் இருக்கும். ஒரு விளம்பரம் என்று சொன்னால் நீங்க பாருங்க, இஸ்மு ஷரிகா, கம்பெனியோட பேர் வரும், ஷுரூத் கண்டிஷன்ஸ் வரும், ஷவாகிர் அல்லது வவாஇஃபு ஷாகிரத்துன், ஜாப் வேகன்சிஸ், வேலை வாய்ப்புகள். சரியா, அது முத்தல்லபாத்னு சொல்லுவாங்க, ஷுரூத்துன்னு சொல்லுவாங்க, கண்டிஷன் நிபந்தனைகள், வசாஇக் அல்லது முஸ்தனதாத் டாக்குமெண்ட்ஸ்கள். இப்படி கலை சொற்கள் இருக்கின்றது. அதை வச்சு கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கின்றது, வந்தும் இருக்கின்றது. இஸ்திமாராலே நீங்க பார்த்தேன்னு சொன்னால் நிறைய இருக்குது. முஅஹலா தாலிமியா, கல்வி தகைமைகள், ஹிபராத் அல் அமலியா, ஹிபராத் அல் அமலியா, தொழில்சார் அனுபவங்கள், தௌராத்துன் சதுரீபியா, ட்ரைனிங் கோர்சஸ். அதே போன்று மஹாராத், ஸ்கில்ஸ், ஷஹாதா அத்திபியா, மெடிக்கல் ரிப்போர்ட். இப்படி இருந்து அந்த இஸ்திமாராவோடு சம்பந்தப்படுகின்ற சில விஷயங்கள் இருக்குது. எனவே அதுகள் கொஞ்சம் தெரிந்திருப்பது இந்த பகுதியை செய்யறதுக்கு இலகுவாக இருக்கும். 13ஆம் ஆண்டு என்று வருகின்ற போது கைட் புக்ல நீங்க புள்ளகள் நிறைய தகவல்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதி, தாரீகோடு வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதே போன்று தாரீகுல் இஸ்லாமி, இஸ்லாமிய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்குது. இலங்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்கின்றது. ஆளுமைகள் என்று சொன்னால் ஷக்சியாத் முஸ்லிமா, இஸ்லாமிய ஆளுமைகள், அது ஷக்சியாத் இஸ்லாமியா என்று சொல்லுகின்ற போது அல் இமாம் ஷாஃபிஈ, அடுத்தது அபு பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸலாஹுத்தீன் அல் அய்யூபி,
ஷக்சியாத் ஸ்ரீலங்கியா, இலங்கையில் இருக்கின்ற ஆளுமைகள் என்று வருகின்ற போது முக்கியமான 4 பேர் இருக்கிறார்கள். அஹ்மது ராபிபாசா, CWW கண்ணங்கர, முகமது காசிம் சித்திலப்ப, அதே போன்ற ஆறுமுகன் நாவலர்கள். இவர்கள் எப்ப பிறந்தாங்க, எப்ப மரணிச்சாங்க, இவங்களோட பணிகள் என்ன, சரியா? அதே போன்று நீங்கள் பாருங்கள், சில கேள்விகள் வரும் கூற்றுக்களோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள், அக்குவால்கள், சரியா? சில நேரம் இமாம் மாலிகி, இமாம் ஷாஃபி சம்பந்தமான கூற்று தரப்படலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கூற்றுக்கள் தரப்படலாம். இவ்வாறு அந்த நான் சொன்ன தலைப்புகள் இருக்கின்ற சில விஷயங்கள் கேள்விகளாக வரும். எனவே நான் சொல்றேன், மாலூமாத்துன்னு சொன்னால் என்ன? மாலூமாத்துன்னு சொல்றது இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்கள். எனவே இந்த ஷக்சியாத் இஸ்லாமியா, ஷக்சியாத் ஸ்ரீலங்கியால வர தகவல்கள், அதே போன்று புள்ளுகள் நீங்க கட்டாயம் பார்த்துக்கோங்க. இந்த இத்திஜாஹாத்துன்னு ஒன்று இருக்குது, அல்லது ஜிஹத்துன் ஜிஹாத்துன்னு சொல்லுவாங்க, திசைகள். கடந்த காலங்களில் நீங்க பாருங்க 2023 24 அப்படி கேள்விகள் வந்திருக்குது. ஜிஹாத் திசைகள், வடக்குக்கு என்ன சொல்றது, கிழக்குக்கு என்ன சொல்றது, மேற்குக்கு என்ன சொல்றது, வடகிழக்கு, அப்ப நீங்க பாத்திருக்கீங்களா? அப்ப நாங்க என்ன சொல்றது, ஷமால், ஷர்கு, ஜனூபு, கர்பு, அஷமாலு ஷர்கி, அப்படி எல்லாம் இருக்குது. அல் ஜனூபு ஷர்கி எல்லாமே இருப்பாங்க. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க அரபுல தெரிஞ்சிருக்கிறது நல்லம். அது ஜிஹாத். அடுத்தது நீங்க தெரிய வேண்டிய இன்னொரு தகவல் என்னென்றால், அளவை நிறுவையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மாயுகாசுவமாயூசன், மிக்யாஸ் வல் மீசான். மிக்யாஸ் சொல்வது அளக்கிறது, ஆனா அப்ப மீசான் சொல்வது நிறுக்கிறது. அப்ப எதை நிறுக்கிறது, எதை அளக்கிறது, எதை கொண்டு நிறுக்கப்படும், எதை கொண்டு அளக்கப்படும் என்ற விடயங்கள் உங்களோட பாட புத்தகத்துல 13ஆம் ஆண்டுல தந்திக்கிறாங்க புள்ளுகள். அதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஒரு முறை கட்டாயமாக பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த தகவல்கள் என்று சொன்னால் புள்ளுகோள், நீங்க அர்ரியாதாத் அல் ஜமாஇய்யா என்று சொல்லுவாங்க. நீங்க அர்ரியாதாத்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கு. அல் ஹஃப்லு ரியாதி, விளையாட்டு விழான்ற ஒரு பாடம் இருக்கின்றது. சரியா? ஹஃப்லு தக்ரீம் என்ற ஒரு பாடம் இருக்கின்றது. அப்ப அதுல எல்லாம் நீங்க பாருங்க, ஸ்போர்ட்ஸோடு சம்பந்தப்பட்ட, ரியாதாவோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றது. ஒரு தலைப்பு இருக்கின்றது, அர்ரியாதா அல் ஜமாஇய்யா, சரியா? குழு விளையாட்டுக்கள் என்று சொல்லி, அதுல நீங்க கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், பாஸ்கெட் பால் இத அரபுல தந்திக்கிறாங்க. சரியா? அது இப்ப நீங்க பாருங்க, சில நேரத்துக்கு கேள்விகளை பாருங்க புள்ளுகள். நான் இதெல்லாம் சொல்றது 6 வருஷ பேப்பர்ல வந்த கேள்விகளை வச்சுதான் சொல்றேன். சரியா? அப்ப இதுல உதாரணமாக பாஸ்கெட் பால் என்றால் என்ன, பாஸ்கெட் பால்ல எப்படி போடுறது, அந்த குரா தாஹில சல்லாவா ஃபோக்கஸ் சல்லாவா, சரியா? அப்படி இருக்குது. அதே போல கிரிக்கெட்ல எப்படி ரன் ஓடுறது, அரபுல சொல்லப்பட்டிருக்குது. சரியா? எப்படி அடிக்கிறது, பேட்டிங். சரியா? அதே போன்று குரத்து தாயிரா அல்லது அல் குரத்து தாயிரா, வாலிபால் என்று சொன்னால் வாலிபாலை யாரு கண்டுபிடிச்சாங்க, அது எங்க கண்டுபிடிக்கப்பட்டது, சரியா, அது எப்படி விளையாடுறாங்க என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஆனால் அரபுல அது தெரியணும்ன்றதான் நீங்க இருக்கிற பாயிண்ட். அடுத்தது புள்ளகோல், நாங்க இன்னொரு தகவல்கள் என்று சொன்ன எங்களுக்கு சொல்லலாம். இந்த ஹாசூப் ஒன்று இருக்கணும், கம்ப்யூட்டர், அல் ஹாசூபுல் ஆலி, அது கணனி, அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். அதே போல நீங்க பாருங்க அஷ்ஷபகா அத்தௌலியா, நெட்வொர்க்கோடு சம்பந்தப்பட்ட, வலைப்பின்னலோடு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தகவல்கள் இருக்குது புள்ளோல். நீங்க என்ன செய்யணும், அதை கொஞ்சம் விலகிக் கொள்ளணும். சரியா? அதாவது நெட்வொர்க்குக்கு என்ன சொல்ற அரபுல, டவருக்கு என்ன சொல்றது அரபுல, சரியா, அந்த கவரேஜுக்கு என்ன சொல்றது, இது சம்பந்தமான விடயங்கள் என்னன்னா, அந்த அஷ்ஷபகத்து அத்தௌலியா அல்லது அஷ்ஷபகத்து அல் ஆலமியா, அன்கபூசியா எல்லாம் அதுக்கு பல பேர்கள் தந்திக்கிறாங்க. அதே போல ஜவ்வாலாத், மஹ்மூல், இப்ப நீங்க பாருங்க, இந்த கையடக்க தொலைபேசிக்கு 4-5 பெயர்கள் அங்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதையெல்லாம் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். சரியா புள்ளுகள்? அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான தகவல், மிக சுருக்கமாக சொல்லுகின்றேன். நீங்கள் இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் எங்களோட அந்த முதல் பேப்பர் செய்கின்ற போது நீங்க அவதானிக்கலாம். சரியா? இஹ்திராஅத் கண்டுபிடிப்புகள். சரியா? முக்கியமான 4-5 கண்டுபிடிப்புகள் தரப்பட்டிருக்கின்றது. சரியா? உதாரணமாக டெலிபோனை கண்டுபிடிச்சது யாரு, எத்தனாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, டெலிகிராம கண்டுபிடிச்சது யாரு, எத்தனாம் ஆண்டு யாரு கண்டுபிடிச்சது, எத்தனாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அது அல் இஹ்திராஅத், கண்டுபிடிப்புகள் என்ற பாடத்திலே இருக்கின்றது. சரியா புலகோல்? அதே போல நீங்க பாருங்க, அடுத்தது அந்த மன அழுத்தம், அல் இக்திஆபோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் தரப்பட்டிருக்குது. மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிவகைகள், காரணிகள் அல்லது சாதனங்கள், வசாயில்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது என்ன என்று விளங்கிக் கொண்டா சரி. சரியா புள்ளகோல்? எனவே அன்பார்ந்த மாணவிகளே, தரம் 12 தரம் 13 இருக்கின்ற
தகவல்களை அறிந்து கொள்வதன் மூலம் இந்த பரீட்சையை இலகுவாக செய்து கொள்ள முடியும் என்பதுதான் கடந்த கால வினாப்பத்திரங்களை நாங்கள் நோக்குகின்ற போது எங்களுக்கு சொல்ல முடியும். எனவே முதலாவது விஷயம், நாங்கள் நஹூசர் சட்டங்களை மிக அழகான முறையில் மீட்டிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, புத்தகத்தில் இருக்கின்ற தகவல்களை நீங்கள் அறிந்திருப்பது அந்த பகுதி ஒன்றை இலகுவாக செய்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு, மூன்றாவது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி அல் இஸ்திஆப், கிரகித்தல். கிரகத்தில் என்பது 4 விடைகள் உங்களுக்கு தரப்படும். எனவே நீங்கள் மிகச்சரியான விடையை, மிக நுணுக்கமான, அன்சபுல் இஜாபா, மிக பொருத்தமான விடையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். எனவே அன்பார்ந்த மாணவ மாணவிகளை நீங்கள் பாருங்கள், எல்லாம் கிட்ட உதாரணமாக அலிஃப் மஜ்மு ஆண்டு வரும். இஹ்தர் அல் மஜ்மு ஸஹீஹா, சரியான குழுமத்தை தெரிவு செய்க என்று சொன்னால் அங்க அலிஃப் பா ஜீம் தால் ஹான் இருக்கும். சரியா? அப்ப அதுல விடைகள் வந்து 4 விடையும் கிட்ட நெருக்கமாகத்தான் இருக்கும். சரியா? ஒன்றுல தான் அது வித்தியாசமாகும். உதாரணமாக விடை வந்து பா அலிஃப் ஜீம் தால் ஹா என்று சொன்னால் அப்படித்தான் இருக்கும் எல்லாமே. ஏதாவது ஒரு 3வது அல்லது 4வது விடையில தான் உங்களுக்கு மிகச்சரியான விடையை கண்டுபிடிக்க முடியுமாக இருக்கும். எனவே நீங்கள் விடையை கண்டுபிடிக்கிறது மட்டுமல்ல, விடைத்தாளில் நீங்கள் விடையை பதிகின்ற போதும் மிக நுணுக்கமாக கிரகித்து நிதானமாக நீங்கள் விடையளிக்க வேண்டும். அதான் இந்த இஸ்திஆப் என்ற பகுதியூடாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற விடயம். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, பகுதி ஒன்று நான் சொன்னேன், இலகுவானது ஆனால் நுணுக்கமானது. எனவே நீங்கள் இலகுவானது என்று சொல்லி நீங்க சிம்பிளா இருக்கும்னு சொல்லி சில நேரத்துக்கு நுணுக்கம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் சில சரியான கேள்விகளையும் பிழை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இங்கே ஒரு விடையை நீங்கள் பிழையாக குறிப்பது என்பது 2 புள்ளிகள் உங்களுக்கு இல்லாமல் போகும். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மிக நிதானமாக நுணுக்கமாக இந்த பகுதியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக இங்கே பாருங்கள், 6 வருட வினாப்பத்திரத்தை பார்க்கின்ற போது இப்படித்தான் இருக்கும் பெர்சன்டேஜ். அஸ்இலத்துன் நஹ்வியத்துன், நஹு கேள்விகளுக்கும் 50% அல்லது 60%. நீங்க பாருங்க, ஒவ்வொரு வருஷ பேப்பரையும் எடுத்து பார்த்தா நஹு சர்ஃபோட சம்பந்தப்பட்டது 25 அல்லது 30க்கும் 20க்கும் இடைப்பட்ட கேள்வி எப்படியுமே. அடுத்த கேள்விகள் எல்லாமே அல் மாலூமாத் வல் இஸ்திஆபோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாகத்தான் இருக்கும். எனவே 3 விடயங்கள் தான் நீங்கள் பகுதி ஒன்றை செய்வதற்கு செய்ய வேண்டிய முக்கியமான அம்சங்கள். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இங்கே நாங்கள் கடந்த காலங்களிலே வந்திருக்கின்ற நஹு சட்டங்களை உங்களுக்கு மிகச் சுருக்கமாக தொகுத்து தந்திருக்கின்றோம். எனவே நீங்கள் இந்த சட்டங்களை நீங்கள் ஒரு முறை மீட்டிக் கொள்ளுங்கள். சரியா? இந்த செமினார்ல எங்களுக்கு எல்லா சட்டத்தையும் என்ன செய்யலாது, மீட்டியலாது. எங்களுடைய குழுமங்களிலே நாங்கள் இதனுடைய சில ரெக்கார்டிங்ஸை போட்டிருக்கிறோம். நஹு சம்பந்தமான எங்களுடைய யூடியூப் சேனல்களையும் உங்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். நஹு சட்டங்களை மீட்டிக்கொள்ளுங்கள். அல் முதாஃப், இதுக்கு முன்னால ஆரம்பத்திலிருந்து வருவோம். மிக சிம்பிளான பகுதியிலிருந்து ஆரம்பிக்கப்படும். பகுதி ஒன்றை பொறுத்த மட்டிலே புள்ளகோல் எல்லா பேப்பர்ல இருந்தால் எம்சிக்யூ வினாக்கள் வந்து சிம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் போகல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்னு சொன்னால் மிச்ச நுணுக்கமான கேள்விகள் வரும். அதுதான் பகுதி 1 அல்லது எம்சிக்யூ வினாக்களோட தன்மை. எனவே எங்களுடைய வினா அல் ஹுரூஃபு ஷம்சியா வல் கமரியால தான் ஆரம்பிக்கும். இதுல பெரும்பாலும் என்ன 2 மார்க்ஸ் எடுப்பாங்க. ஹர்ஃபு ஷம்சி வல் கமரி தானே, ரைட்? அப்ப இது தெரிந்திருக்க வேண்டும் என்பதான் இங்க இருக்கு. இதுலயும் பிழை விடுகின்ற சில மாணவர்கள் இருக்கிறார்கள். சரியா? இது அடிப்படை பேசிக். அல் ஹர்ஃபு ஷம்சி வல் கமரி, அல் முஃப்ரது வல் ஜம், ஒருமை பன்மை. சரியா? இது நீங்க ஒரு நீண்ட வாசிப்பினூடாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படியுமே ஒரு சொல்ல பாடமாக்குறா கட்டாயம் ஜம்மோட சேர்ந்து பாடமாக்குன்ற பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, கலமுன் என்றால் அக்லாமுன்னு சொல்லி பிரக்கெட் பண்ணிக்கோங்க, அது ஜம்மு. சரியா? என்றால் உங்களுக்கு தெரியும், தமிழ்ல வந்து பன்ம லேசி, மாணவன் மாணவர்கள் என்று சொல்லுவோம், அவ்வளவுதானே. இங்க அப்படி இல்லை, 3 வகையான ஜம்மிக்குதானே. ஜம்முல் முசக்கர் சாலிம், ஜம்முல் முஅன்னஸ் சாலிம், ஜம்மு தக்சீர். ஜம்மு தக்சீரை பார்த்தா நிறைய சியாக் இருக்கின்றது. அதனுடைய சியாக் வடிவங்கள் பல வகையில் இருக்குது. எனவே இந்த அரபு மொழியில நீங்க ஒருமை சொற்களையும் பன்மை சொற்களையும் சேர்த்து பாடமாக்குறது நல்ல. அடுத்தது புள்ளல் முதக்கர் முஅன்னஸ், ஆண் பால் பெண் பாலோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி எப்படி வர, இந்த கேள்வியெல்லாம் நீங்க விளைவிக்கணும். 2 மார்க்ஸ் இந்த கேள்வி
ஆண்பால் பெண்பால தெரிகிறது 2 மார்க்ஸ். சரியா? அல் கலிமாத்துல் முத்தராதிஃபா வல் முவாத்தா, ஒத்த கருத்து எதிர்கருத்து சொற்கள். சில போது சில பேப்பர்கள் ரெண்டுமே வந்திருக்குது, 4 புள்ளிகள். சில போது கலிமா முத்தராதிஃபா வரும், அல்லது கலிமா முவாத்தா அல்லது முத்தலாத்தா, ஒத்த கருத்து எதிர்கருத்து சொற்கள். அடுத்தது மஅனல் கலிமாத். இங்க பாருங்க புள்ளகள், இந்த பகுதி, அதாவது கலிமா அல் முத்தராதிஃபா என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி, சரியா, இந்த கலிமா அல் முத்தராதிஃபா என்ற பகுதி இப்படி வரலாம். 3 வகையில வந்திருக்குது. அல் கலிமா முத்தராதிஃபா என்றதும், மஅனல் கலிமாத், இந்த சொற்களோட கருத்து என்ன, மஅனல் கலிமா என்று கேட்கலாம். அல்லது நீங்க லாஸ்ட் டைம் வந்து பாருங்க, அல் முராது பில் கலிமத்தில் மக்தூதா, கோடிடப்பட்டுள்ள சொல்லால் நாடப்படுகின்றது என்ன. அப்ப அல் கலிமா முத்தராதிஃபா, மஅனல் கலிமா, அல்லது அல் முராது பில் கலிமா ஓ பிஹாதிஹில் கலிமா பில் கலிமத்தில் மக்தூதா, இதெல்லாம் இது வரலாம். இதெல்லாம் என்ன, ஒத்த கருத்து சொல்தான். சரியா? இப்ப லாஸ்ட் நீங்க பாருங்க, சஹர என்ற சொல் ஒரு குர்ஆன் வசனம் தரப்பட்டிருக்கு. வசஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அந்த வசனத்துல சஹர என்ற சொல்லுக்கு கோல் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கீழே கேள்வி என்னன்னால், அல் முராது பில் கலிமத்தில் மக்தூதா, கோடிடப்பட்டுள்ள சொல்லால் நாடப்படுகின்றது என்ன. எங்க சஹர என்ற சொல்லுக்கான கருத்து என்னதான் நடக்கிறது கேள்வி. அப்ப அது கலிமா முத்தராதிஃபா. சஹர மஅனாஹு தல்லல தக்லீல் வ தஸ்கீர். அடுத்து தமீர் முன்ஃபசில். அத்தமீர் முன்ஃபசில் வளமையாக வரப்புள்ளது. தமாயிர்ல நீங்க படிச்சிருப்பீங்க, தமீர் முத்தசில், அத்தமீர் அல் முன்ஃபசில். அடுத்து அல்லது அத்தமீர் லில் மில்கியாண்டும் சொல்றது. சரியா? தமீர் முத்தசிலுக்கு. இதுல அந்த ஹுவ ஹுமா ஹும் என்ற அந்த தமீர் முன்ஃபசில் என்ற பகுதி வரும். இலகுவாக இருக்கும் என்ற கேள்வி. சரியா? இஸ்முல் இஷாரா, சுட்டு பெயர், ஹாதா ஹாதானி தாலிக்க என்று சொல்லுகின்ற அந்த பகுதியில் ஒரு கேள்வி வருகின்றது. இஸ்முல் மன்கூஸ், சாரி, அல் இஸ்முல் மக்சூர் மன்கூஸ் மம்தூத். சரியா? இதை நாங்க மாடல் பேப்பர் செய்கின்ற போது நாங்க கொஞ்சம் மீட்டுக் கொள்வோமே. மக்சூர் மன்கூஸ் மம்தூத். சரியா புள்ளகோல்? இதுல ஒரு கேள்வி எப்படியுமே வாரது. மக்சூர் அல்லது மன்கூஸ் மம்தூத், இந்த 3 பெயர்கள்ல ஒன்று கேட்கப்படும். சரியா? ரைட். அடுத்தது புள்ளகோல் நீங்க பாருங்க, இஸ்முல் மௌசூல், அல் அஸ்மா உல் மௌசூலா. சரியா? அல் இஸ்முல் மௌசூல் இருக்குது. சரியா? மன் மௌசூலாண்டிக்குது, மா மௌசூலாண்ட எல்லாமே இருக்குதுன்னா. ரைட். அப்ப இதுல இஸ்முல் மௌசூல், அல் இஸ்முல் மௌசூல் அல்லதி அல்லதானி அல்லதீன அல்லதி அல்லதானி அல்லாஇ அல்லது அல்லாத்தின்னு சொல்லக்கூடிய மிக இலகுவான பகுதியாக இருக்கணும். இதுல நீங்க இந்த நஹு சட்டம் கொண்டு வருகின்ற போது நீங்க ஏராபுடைய கேள்வி ஒன்றுதான் வரும். சரியா? அதுவும் இலகுவாக வரும். தாரிஃபாத்துகள் எல்லாம் உங்களுக்கு கேட்கப்பட மாட்டாது. அன்வா எல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த அந்த வசனத்திலேயே அந்த கேள்வியிலே விட இருக்கும். சரியா? ரைட். அடுத்து அல் முதாஃப் வல் முதாஃப் இலைஹி. இது ஒரு வசனத்துல முதாஃப கேட்பாங்க அல்லது முதாஃப் இலைஹியை கேட்பாங்க. ஒன்று கேட்பாங்க அல்லது 3 4 கேட்பாங்க. கலமுத்தாலிபி, மாணவனின் பேனை. கலமுன்றது முதாஃப், அத்தாலிபி என்றது முதாஃப் இலைஹி. எனவே இப்படி வசனத்துல எது முதாஃப் எது முதாஃப் இலைஹி. எனவே முதாஃப் முதாஃப் இலைஹி சட்டம் தெரிஞ்சால் 2 மார்க்ஸ். அல் இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப். இந்த பகுதியை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க, வளமையாக வார ஒரு பகுதி. இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப், இது மிக நுணுக்கமான ஒரு பகுதியும் கூட. சர்ஃப் செய்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ள பெயர்கள், அதாவது கஸ்ராவுக்கு பதிலாக ஃபத்ஹா பெறுகின்ற சட்டம். மக்கத்து அஹ்மது என்று வரும். தன்வீன் பெறாத பெயர் சொற்கள், அதோட வடிவங்கள் இருக்கின்றது, அதை பார்த்துக் கொள்ளுங்கள். இதுல ஒரு பகுதி தான் புள்ளகோல் அல் இஸ் சீகத்துல் முன்தஹல் ஜுமு சொல்லுவாங்க. முன்தஹல் ஜம் அல்லது முன்தஹல் ஜுமு என்று சொல்லுவாங்க. சரியா? முன்தஹல் ஜம்மு தக்சீர்ல ஒரு பகுதியும் கூடாது. உதாரணமாக மிஸ்பாஹுன் மசாபிஹு, மஸ்ஜிதுன் மசாஜிது என்றது இந்த இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப்ல ஒரு பகுதி. ஆனால் கடந்த காலங்களில் 2ம் வந்திருக்குது. இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃபும் வந்திருக்குது. சரியா? இதுக்கு நாங்க சொல்றது இன்னொரு வகையில சொல்றது கைரு முன்சரிஃப். சரியா? இதுக்கு நாங்க இன்னொரு வகையில இன்னொரு பேர் சொல்வதாக கைரு முன்சரிஃப்னு சொல்லுவோம். இந்த கைரு முன்சரிஃப்ல ஒன்றுதான் அந்த சீகத்து முன்தஹல் ஜம் இ என்று சொல்லுவாங்க. அது சீகத்து முன்தஹல் ஜுமு ஒன்றுன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த கேள்வியும் வந்திருக்குது. அப்ப 4 மார்க்ஸ் இருக்குது அதுல. அல் மஸ்தர் வரும் புள்ளகோல். மஸ்தருடைய வகைகளை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஹுரூஃபுல் ஜர், இடைச்சொற்கள். பி இல ஃபிஅல் அல் மாதி முதாரி, மாதியை தந்து முதாரியை கேட்பாங்க, முதாரியை தந்து மாதியை கேட்பாங்க. செந்நேரம் ஃபியல் முதாரியை தந்து ஃபியல் அம்ரு. ஃபியல் மாதி முதாரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஃபியல் அம்ரும் கூட.
இந்த பகுதியில மிக முக்கியமாக நீங்க புள்ளகள் இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஹுரூஃபுல் இல்ல. ஹுரூஃபுல் இல்லைன்னா சாவெழுத்துக்கள் அலிஃப் வாவு யா அல்லது வாவு அலிஃப் யா வா என்று சொல்லுவோம், அவான்னு சொல்லுவோம். சரியா? அதுல நீங்க படிச்சிருப்பீங்க அஜ்வஃப் நாகிஸ் மிசால் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ரைட், அது கட்டாயம் பார்த்துக்கோங்க. அப்படியானவர்கள் தான் ஃபியல் முதாரியத்தார மாதியை கண்டுபிடிங்கன்னு சொல்லி. சில நேரத்துக்கு ஃபியல் முதாரிய தந்திருப்பாங்க, ஃபியல் அம்ர் என்னன்னு கேட்பாங்க, முகாத்தபில் இருக்கும்போது. சரியா? சரி, இதெல்லாம் எதோடு சம்பந்தப்படும் புள்ளுகள்? சர்ஃபோட சம்பந்தப்படும். சிஃபா மௌசூஃப் அத்தாலிபு அல் மாஹிரு. சரியா? அப்படி ஒரு வசனம் தர, அத்தாலிபுல் மாஹிரு ஜஹப இலல் மதரசத்தி. இந்த ஐயின் அஸ்ஸிஃபத ஃபீ ஹாதிஹில் ஜும்லா, இந்த வசனத்திலே சிஃபத்தை அடையாளப்படுத்துக. சரியா? என்ன புள்ளோல் சிஃபத்? ذهب الطالب الماهر الى المدرسه இந்த வசனத்துல எது சிஃபத் என்று கேட்பாங்க. அது அப்ப விடிகுது, விட தருவாங்க, 4 விட தருவாங்க. சிஃபத் எது? அல் மாஹிரு. அல் மாஹிரு. மௌசூஃப் கேட்டால் அல் அத்தாலிபு. இஸ்மு தஃதீல். இஸ்மு தஃதீல். இஸ்மு தஃதீல் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும். அஃதலு வஸன், அஃஅலு வஸன் என்று சொல்லுவோம். அஃதலு, அக்ரமு, அஹ்சனு, அக்பரு இந்த வாரதானே. அப்படியான கேள்வி வசனத்துல எது இஸ்மு தஃதீல் என்று கேட்பாங்க. சரியா? வெரி சிம்பிள். இதுல இன்னொன்று புள்ளல் மார்க் பண்ணிக்கோங்க. உஸ்லூபு தஅஜ்ஜுப்னு சொல்லுவாங்க. மா அஃதல, மா அக்ரமன்னு வரது. மா அந்த இஸ்மு தஃதீல் நஸ்பு செய்யும். சரியா? மா அஜ்மல ஹாதல் மகான், இந்த இடம் எவ்வளவு அழகானது. மா அன்தஃப ஹாதல் மஸ்ஜித், இந்த பள்ளிவாசல் எவ்வளவு சுத்தமானது என்று சொல்லுவாங்க தானே. சரி, அப்ப இஸ்மு தஃதீல் உஸ்லூபு தஅஜ்ஜுப் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க, இருக்குது. அதவாத்துல் இஸ்திஃபாம் உங்களுக்கு தெரியும், இந்த கேள்வி அடையாளங்கள், கேள்வி குறிகள் என்று நாங்கள் சொல்லுவோம். மண், சரியா, யாரு, அதே போல மா என்ன, மதா எப்போது என்று சொல்லக்கூடிய, சரியா, இந்த அதவாத்துல் இஸ்திஃபாம் இதோட சேர்த்து நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளும். அதவாத்துல் இஸ்திஃபாமோட இந்த ஹுரூஃபுல் ஜர், சாரி, ஹுரூஃபுல் ஜர்ரோட அதவாத்துல் இஸ்திஃபாம் வரும். அதில் அதவாத்துல் இஸ்திஃபாக மா இஸ்திஃபாமியான்னு சொல்லுவாங்க. அதை சில முதல் பேப்பரை செய்கின்ற போது வரும். உதாரணமாக ஃபீ, ஃபீ சக மா, மாண்டால் என்ன நினைப்போம்? ஃபீ சக மா வந்தால் ஃபீ மேண்டு வரும், அந்த அலிஃப் நீக்கப்படும். சரியா? ரைட். அப்ப அப்படி இருக்குது. ஃபீம, அலாம, சரியா, மின் சக மா மிம்ம, அன்சக மா அம்ம, இதெல்லாம் வர. ரைட். அடுத்து அல் அதத் வல் மௌதூத், கட்டாயம் 1 தொடக்கம் 100 1000. சரியா? அதத் மௌதூத கட்டாயம் பார்த்து கொள்ள வேண்டும். ரஃபுடைய நிலைமையில் எப்படி வரும், நஸ்புடைய நிலைமையில் எப்படி வரும், ஜருடைய நிலைமையில் எப்படி வரும் என்று பார்த்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் ஒரு 4-5 அதத் மௌதூதோடு சம்பந்தப்பட்ட இடைவெளிகள் தரப்பட்டிருக்கிறது. மஜ்மூஆவாக வரும் அது விடைகள். அடுத்து மஃபாயில்கள். இதை நீங்க மஃபூல் முத்லக் மட்டுமல்ல புள்ளகள், மஃபூல் பிஹி, அல் மஃபூல் பிஹி, அல் மஃபூல் முத்லக், அல் மஃபூல் லிஅஜ்லிஹி அல்லது அல் மஃபூல் லஹுன்னு சொல்லுவோம், அல் மஃபூல் ஃபீஹி, அல் மஃபூல் மஅஹு. இந்த 5 மஃபூல்களையும் கேள்வி வந்தது. அல் மஃபூல் பிஹி, அல் மஃபூல் முத்லக், அல் மஃபூல் லிஅஜ்லிஹி, அல் மஃபூல் ஃபீஹி, அல் மஃபூல் மஅஹு. எனவே இந்த மஃபாயில்கள் மன்சூபாத்ல வர ஒரு பகுதி, மஃபாயில்களை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். ரைட். இன்னும் இதில் நீங்க மார்க் பண்றேன்னு சொன்னால் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க, கட்டாயம் மார்க் பண்ணிக்கோங்க. யாரும் ஸ்கிரீன்ல கீழவான புள்ளகள். ரைட், ஓகே. நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதவாத்து நஸ்பி, அதவாத்து நஸ், சரியா? நீங்க படிச்சிருப்பீங்கன்னா போல அதவாத்து நஸ் படிச்சிருப்பீங்க. கை, லிகை, அன், சரியா, எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னா. ஐயத்ஹப, கையத்ஹப, லிக் ஷரஃப், சனாஃப், ஸ்கிரீன்ல கீழவானமா. ரைட், ஓகே. அல் மஃபூல் அல் முத்லக், சரியா, நாங்க பார்த்தோம். அதே மாதிரி நான் சொன்னேன் அதவாத்து நஸ்பி. அதவாத்து நஸ்பி என்று உங்களுக்கு தெரியும், நஸ்புடைய சட்டங்கள். ஃபியல் முபாரிக்கு நஸ்பி செய்யக்கூடிய விடயங்கள், சரியா, உங்களுக்கு தெரியும். அதுல அன் வரும், கை வரும், லிகை வரும், லன் வரும், இதன் வரும், சரியா. அதே போல அதவாத்துல் ஜஸ்மும் இங்கு சுக்கூன் செய்யக்கூடிய சட்டங்கள். அதவாத்துல் ஜஸ்ம் லம் வரும், லம் யத்ஹப், லம்மா யத்ஹப், இன்னும் போகவில்லை. அப்ப அதே போல நீங்க நஹீல வரும், லா தத்ஹப், லா தத்ஹப், தடுக்கிறது. இப்படி அதவாத்துல் நஸ்ப் வ அதவாத்துல் ஜஸ்ம், சரியா. அடுத்தது நீங்க நான் ஏற்கனவே சொன்ன அல் ஹுரூஃபுல் முஅத்தல்லா அல்லது ஹுரூஃபுல் இல்லா அந்த சட்டங்களை
கொஞ்சம் ஏற்றிக்கோங்க. இதுதான் மிக பிரதானமான நஹு சட்டங்கள் புள்ளகள். சில நேரம் நீங்க கத்தருன்னதாவ ஷரஹிபுன் அக்கீல துஹ்பத்து சனியா போன்ற துராஸ் கிதாபுகளை படிச்சிருந்தால் இது ஒரு மெட்டரையல்ல, ஒரு சிம்பிளான விஷயம். பாடசாலையில் கற்கின்ற மாணவ மாணவிகளும் கூட இந்த பகுதியை இலகுவாக செய்யலாம். ஏனென்று சொன்னால் உங்களோட கேள்வியிலே விட இருக்கின்றது. அதாவது இதுல பேசிக் தான். சரி, அடி இஸ்மு தஃப்தீல் என்றால் உங்களுக்கு அஃப்தலு அக்ரமு இது இஸ்மு தஃப்தீல் என்று சொன்னால் வசனத்தை வச்சு அவங்களுக்கு என்ன செய்யலாம், வசனத்தில் இருக்குது. சரியா, முதாஃப் முதாஃப் இலைஹி சட்டம் தெரிஞ்ச உங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்களுக்கு அந்த எது முதாஃப் எது முதாஃப் இலைஹி என்ற சட்டம் தெளிவாக தெரியும் என்று சொன்னால் வசனத்துல எது முதாஃப் எது முதாஃப் இலைஹி நீங்க அடையாளப்படுத்துறது தான். சரியா, இப்போ ஹர்ஃபு ஷம்சி வல் கமரி பாருங்க, இதெல்லாம் உண்மையிலே மர்ஹலா இப்திதாஇய்யா இதாதியால வர கேள்விகள் புள்ளவும் வெரி சிம்பிள். சரியா, இப்போ இஸ்முல் மௌசூல் என்ன கேள்வி, இஸ்முல் மௌசூல் என்ன கேள்வி என்றால் உதாரணமாக ஸஹப அத்தாலிபு ஃபராக் இடைவெளி. சரியா, ஸஹப அத்தாலிபு ஸஹப அத்தாலிபு ஃபராக் தரஸ ஃபில் மக்தபா. சரியா, ஸஹப அத்தாலிபு அல் ஃபராக் இடைவெளி. சரியா, தரஸ ஃபில் மக்தபா பாடசாலையில் வாசிகசாலையில் கற்ற மாணவன் சென்றான். ஓ ஹரஜன்னு சொல்லுங்க, ஹரஜ அத்தாலிபு. அப்ப அத்தாலிபுக்கு பிறகு என்ன வரணும், அல்லதி, அவ்வளவுதான். அத்தாலிபு ஹரஜ அத்தாலிபு அல்லதி தரஸ ஃபில் மக்தபதி, வாசிகசாலையில் படித்த மாணவன் வெளியேறினான். அப்ப அத்தாலிபு அல்லதி, அல்லதியை போட்டுதான் நம்மளோட வேலை, அதான் இஸ்முல் மௌசூலிங்க. சரியா, அப்ப அத்தாலிபுன்றது முஃப்ரத், அத்தாலிபுன்றது முதக்கர், எனவே அல்லதி. அத்தாலிபான் வந்து ஹரஜத்தி தாலிபத்துல்லத்தி தரசத் ஃபில் மக்தபத்தி, பாடசாலையில் கற்ற மாணவி வெளியேறி சென்றார். சரியா, அப்ப அதுல ஜம்முல் ஜம்முல் நீங்க இதை பார்த்துக்கோங்க. அதாவது குல்லு ஜம்மின் முஅன்னஸ் சந்திக்குது, அனைத்து அகரிணை பன்மைகளும் ஒருமை பெண்பால், அனைத்து அகரிணை பன்மைகளும் ஒருமை பெண்பால். குல்லு ஜம்மின் முஅன்னஸ், கலமுன் என்பது முதக்கர், அக்லாமுன் என்பது முஅன்னஸ். கலமுன் என்பது முதக்கர் ஆண்பால், அக்லாமுன் என்பதும் பாருங்க அடையாளத்துல அந்த பெண்பாலுக்கான எந்த அடையாளமும் இல்லை. பெண்பால் சொற்கள்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், குண்டுத்தா தா உத்தானி சல் மர்பூத்தா வாரது, அல்லது சோடியுறுப்புக்கள் நாடுகளோட பெயர்கள் இப்படி எல்லாம் இருக்குதானே. அப்ப அந்த கேட்டகரியில வராது. அப்ப அக்லாமுன்றது எப்படி பெண்பால் என்றால் ஜம்மின் முஅன்னஸ், எனவே அக்லாமுன்னு சொன்னால் எப்படி வரும். சரியா, அது நீங்க பெண்பாலாக போட வேண்டும். இதுதான் மிக முக்கியமான நஹு சட்டங்கள் புள்ளுங்கள். இதை கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்க, கட்டாயம் நீங்க மீட்டிக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்கள்கிட்ட கேட்கிறோம். அப்ப அடுத்தது இதுல கேள்வி வடிவங்களை மிகச் சுருக்கமாக சொல்கின்றேன். கையிருந்து வரும், ஹவ்விலிருந்து வரும், மாற்றுங்கள் மாற்றுங்கள் என்று சொல்லி, ஹவ்வல கையர சேஞ்ச் பண்ணுங்க, மாற்றுங்க. தகீருல் ஜும்லா இலா சீகத்துல் ஜம், சீகத்துல் ஜம்ல பன்மை வடிவ, சீகண்டால் புள்ளல் வடிவம், அந்த ஃபார்மட். சீகத்துல் ஜம் உண்டால் ஃபார்மட்டுக்கு சொல்றது. சரியா, ஃபார்மட்னால் வடிவம். சீகத்துல் ஜம் உண்டால் பன்மை வடிவம், பன்மை வடிவத்துக்கு மாற்றுங்க. சீகத்தில் முசன்னா இருமை வடிவத்துக்கு மாற்றுங்க. சீகத்தின் நஃபி மறுத்து சொல்றது ஒரு விஷயத்தை, உங்களுக்கு தெரியும், படிச்சுப்பீங்க, முஸ்பத் வ மன்ஃபி. முஸ்பத் என்று சொல்றது ஒரு விஷயம். உதாரணமாக ஸஹபத் தாலிபு இலல் மதரஸா முஸ்பத், மாணவன் பாடசாலைக்கு சென்றான். மன்ஃபி என்ன, நஃபி என்ன, மாணவன் பாடசாலைக்கு செல்லவில்லை. எனவே ரெண்டு வகையில சொல்லலாம். ஒன்று மா ஸஹபத் தாலிபு இலல் மதரஸா, ஃபியல் மாதிக்கு முன்னால மாவா கொண்டு வாரது, அல்லது லம் யஸ்ஹப் அத்தாலிபு இலல் மதரஸத்தி. ஒன்று நீங்க ஃபியல் மாதிக்கு முன்னால மா வந்தால் அது நஃபி, அல்லது ஃபியல் முதாரிக்கு முன்னால லம் வரும், அது அதவாத்துல் ஜஸ்ம். ஃபியல் முதாரி ஜஸ்ம் செய்யும், சுக்கூன் செய்யும், லம் யஸ்ஹப். சரியா புள்ளகோல். ரைட், அடுத்தது ஒரு வசனத்தை, ஜும்லா இஸ்மியாவான வசனத்தை ஜும்லா ஃபேலியாவாக மாத்துறது. இந்த இந்த இதுல நிறைய பேர் பிளவிடுறாங்க. ஜும்லா ஃபேலியா, ஜும்லா இஸ்மியா. ஹுனாக ஃபர்கும் பைனல் ஜும்லத்தில் இஸ்மியா வல் ஃபியல். நான் பல இடங்கள்ல செமினாருக்கு போன நேரம் கொடுத்த ஒரு வசனம் தான். இப்போ யத்தஃபிகூன, யத்தஃபிகூனதுக்கு ஒரு வசனம் எழுத சொன்னா நிறைய பேர் எழுதினாங்க யத்தஃபிகூன துல்லாபுன்னு எழுதினாங்க. யத்தஃபிகூன துல்லாபு அலா, சரியா, ரயில் உஸ்தாத். யத்தஃபிகூன துல்லாபு அலா ரயில் உஸ்தாத், ஆசிரியருடைய கருத்துல மாணவர்கள் உடன்பட்டார்கள். அப்ப யத்தஃபிகூன துல்லாபுன்றது ஜும்லா காத்தியா, அது பிழையான ஒரு ஜும்லா வசனம். ஏன், ஜும்லா ஃபஅலியா ஒருபோதும் பன்மையாக ஆரம்பிக்க மாட்டாது. அத்துல்லாபு யத்தஃபிகூன, ஜும்லா இஸ்மியால தான் என்ன செய்யணும், ஜும்லா இஸ்மியா தான்
என்ன செய்யும்? அத்தாலிபு யத்தஃபிகு, அத்தாலிபானி யத்தஃபிகானி, அத்துல்லாபு யத்தஃபிகூன. சரியா? அப்ப ஜும்லா ஃபெலியாவை பொறுத்த மட்டும் ஃபாயில் ஒருமையாக இருந்தாலும், முஃப்ரதாக இருந்தாலும், முசன்னாவாக இருந்தாலும், ஜம் ஆக இருந்தாலும், ஃபியல் எப்போதும் முஃப்ரத் தான், ஒருமைதான். ذهبت طالب، ذهب الطالبان، ذهب الطلاب. يتفق الطالب، يتفق الطالبان، يتفق الطلاب على رأي الأستاذ. يتفق. அப்ப يتفقون என்று சொல் வந்தால் புள்ளகோல் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் வசனத்தை ஜும்லா இஸ்மியால தான். ஜும்லா ஃபெலியால ஸ்டார்ட் பண்ணா ஜும்லா காத்தியா. சரியா? அப்ப இதை நான் சொல்லி தரேன். இந்த ஜும்லா ஃபெலியா இஸ்மியாக்கான ஃபர்க்கை விளைவிக்கோங்க. இப்ப ஜும்லா இஸ்மியா நீங்க விளைவிக்கணும். அது என்ன செய்யும்? ஃபியல் ஒருமை இருமை பன்மையாக மாறும். ஜும்லா ஃபெலியால ஃபியல் எப்போதும் ஒருமையாக இருக்கும் என்ற அந்த அடிப்படையான விஷயத்தை நீங்க மனசுல நிறுத்திக்கோங்க. இதுல பிளவிட்டா மார்க்ஸ் இல்லை, அவ்வளவுதான். சரியா? 2 மார்க்ஸ் இல்லை, அவ்வளவுதான். தகீருல் ஜும்லா இலல் முதக்கர் வல் முஅன்னஸ், ஆண் பாலாக மாத்துறது, பெண் பாலாக மாத்துறது. நீங்க பாருங்க, இந்த புள்ளுகள் நிறைய ஹவ்வில் என்று வரதானே, மாற்றுகண்டு சொல்லதானே. அதுல நீங்க முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லித்தர மார்க் பண்ணிக்கோங்க. மாற்றுகண்டு வந்தால் முதலாவது பாருங்க, நீங்க முதக்கர் முஅன்னஸ், முதலாவது பாருங்க முதக்கர் முஅன்னஸ், ஆண் பால் பெண் பாலை பார்க்கணும். நிறைய மாற்றுகள்ல முதலாவது ஆண் பால் பெண் பால். அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது புள்ளகோல் இங்கல ஒருமை இருமை பன்மை, முஃப்ரது முசன்னா ஜம். சரியா? முதலாவது முதக்கர் முஅன்னஸ், ஆண் பால் பெண் பால். ரெண்டாவது நீங்க பாக்குறீங்க முஃப்ரது முசன்னா ஜம், ஒருமை இருமை பன்மை. அடுத்தது நீங்க பாருங்க சர்ஃபோடு சம்பந்தப்படுத்தி அதை நாங்க பார்க்கணும். ஃபியல் வந்தீங்கன்னா அதுல நீங்க காயிப் என்று பார்க்கணும். காயிப் படர்க்கை, முகாத்தப் முன்னிலை, முத்தகல்லிம் தன்மை. சரியா? யதுஹபு ததுஹபு. இப்ப ததுஹபுன்னா ரெண்டும் மீக்குது. சரியா புள்ளோம்? ததுஹபுண்டா ரெண்டும் மீக்கும். ததுஹபுண்டா ரெண்டும் என்ன? ததுஹபுன்னு சொன்னால் இங்க காயிப்ல முஅன்னஸும் ததுஹபுதான், முகாத்தப்ல முஃப்ரதும் ததுஹபுதான். நீ செல்கிறாய் ததுஹபு, அவள் செல்கிறாள் ததுஹபு. சரியா? அப்படியெல்லாம் மீக்குதுன்னா நீங்க பார்த்துக்கணும். அடுத்த முத்தகல்லிம் அன நஹ்னு, நான் நாங்கள். ரைட். அப்ப அதை நீங்க பார்க்கணும். சரியா? இப்ப நான் சொன்னேன் முஃப்ரத், நீங்க முதலாவது முதக்கர் முஅன்னஸ், அதுக்கு பிறகு நீங்க பாருங்க முஃப்ரத் முசன்னா ஜம்மு, அடுத்தது முகாத்தப், சரி காயிப் முகாத்தப் முத்தகல்லிம். இதை பாருங்க. சில நேரங்களில் ஜும்லா ஃபேலியாவையும் ஜும்லா இஸ்மியாவையும் நீங்க பார்க்க வேண்டும். அடுத்த புள்ளகோல் பாருங்க, ஒரு வசனத்தை கேள்வியாக மாற்றணும். அதவாத்துல் இஸ்திஃபாம் தெரிஞ்சா சரி. தகீருல் ஜும்லா இலா சுஆலின். அடுத்தது மல் உல் ஃபராகாத் பி தர்தீப் ஸஹீஹ்னு சொல்லி அது நஹு கேள்வி வரலாம், தகவல்களோடு சம்பந்தப்பட்ட கேள்வி வரலாம், இடைச்சொற்கள் வரலாம், வேண்டிய மாதிரி இந்த கேள்வி வரலாம். இடைவெளிகளை நிரப்புக பி தர்தீப் ஸஹீஹ், சரியான ஒழுங்கில். தர்தீப் என்றால் ஓர்டர் இருக்கு. சரியா புள்ளகோல்? அடுத்து இஸ்னாத் என்று வரும், இஸ்னாத் அஸ்னித் என்று வரும், அவுசில் என்று வரும். இதா அஸ்னதுத அல்லது இதா அவுசல் தேண்டெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் மெச் பண்றது, அவ்வளவுதான். ரபத இணைத்தான் என்றெல்லாம் வரும். அது இஸ்னாது மஜ்மூஅத்தி பா இலா மஜ்மூஅத்தி அலிஃப். இக்தியாருல் மஜ்மூஅத்தி ஸஹீஹா, இங்க பாருங்க சரியான தொகுதியை தெரிவு செய்தல். இக்தர் அல் மஜ்மூஅத்த ஸஹீஹத லிமல்இல் ஃபராகாத், இடைவெளிகளை நிரப்புவதற்கு சரியான குழுமத்தை தெரிவு செய்க. சரியா புள்ளகோல்? அடுத்து தர்தீபுல் ஹிவார்னு ஒரு கேள்வி எப்படியுமே வாரது. ஒரு டிசோர்டரான ஒரு உரையாடல் தரப்பட்டு அதை நீங்க ஒழுங்குபடுத்த வேண்டும். அடுத்து அர்ரப்து அவில் வஸ் பைனல் அஸ்இலா வல் அஜ்விபா, கேள்வியும் தருவாங்க விடையும் தருவாங்க. நீங்க என்ன செய்யணும்? கேள்விக்கு பொருத்தமான விடைகளை தெரிவு செய்து அதற்கு பொருத்தமான குழுமத்தை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். தயீனுல் ஜும்லத்தி ஸஹீஹா, சரியான வசனத்தை அடையாளம், இதுக்கெல்லாம் தகவல்கள் தேவைப்படும். இந்த கேள்விகளுக்கும் தான் தகவல்கள் தேவை. சரியான வசனம் என்ன? இது ஆண்டுகளை வச்சு அல்லது அவங்களோட சேவைகளை வச்சு, நபர்களை வச்சு, அஸ்காசை வச்சு, ஹிதுமாத்துகளை வச்சு, சரியா, சில போது நஹு சட்டங்களை வச்சியும் இந்த மாதிரி கேள்வி வரலாம். சரியான வசனத்தை அடையாளம் ஐயின் என்று வரும். ஐயின் என்றால் வரையறை செய்க, அடையாளப்படுத்துக. சரியா? கருத்து. அடுத்து இக்தர் என்று வரும். அல் மஜ்மூஅத் அல்லதி ததுல்லு அலா சிஹ்ஹத்தில் ஃபிக்ரா. இது என்னென்றால் ஜும்லா சஹீஹா, ஜும்லா காத்தியா, சரியான வசனம் எது, சரியா பிழையான வசனம் என்றதை நீங்க
அடையாளப்படுத்து 5 வசனங்கள் அல்லது 6 வசனங்கள் தரப்படும். அதில் ரெண்டு சரி 3 பிழை. அப்ப அதை நீங்க எது சரி எது பிழைன்னு சொல்லி அந்த சரியான குழுமத்தை தெரிவு செய்ய வேண்டும். தர்தீபுல் ஜும்லா, தர்தீபுல் ஜுமல் பழமையாக வாரது உங்களோட பாடத்தில் இருக்கின்ற ஒரு வசனம் தரப்படும். அது டிசோர்டராக இருக்கும், அதை நீங்க ஒழுங்குபடுத்த வேண்டும். அடுத்தது ஒரு பந்தி உடைச்சி தருவாங்க. அந்த பந்திய லாஸ்ட் டைம் எல்லாம் வந்து சலாஹுத்தீன் அய்யூபியோட சம்பந்தப்பட்ட முதலாவது பந்தி தரப்பட்டிருக்குது. சரியா? ரைட். அதுல நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் என்றால் அதை முதலாவது வசனம் என்ன, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எது பொருத்தமாக இருக்கோ அதை நீங்க என்ன செய்யணும், ஒழுங்குபடுத்தி சரியான விடைய தெரிவு செய்ய வேண்டும். அடுத்து தனாசுக்கு தாம் ஒன்று வந்திருக்கிறது போல். தனாசுக்கு தாம் என்றால் முழுமையான பொருத்தப்பாடு. லாஸ்ட் டைம் இந்த கேள்வி நீங்க பாருங்க, அல் கலிமா அல் கரீபா ஐயின் அல் ஜும்லத் அல்லதி ஃபீஹி அல் கலிமத்துல் கரீபா. அல் கலிமா கரீபான வித்தியாசமான சொல். அல் கலிமத்துல் கரீபா, சரி, அல் கலிமா அல் முக்தலிஃபா. அப்ப இந்த தனாசுக்கு தாமுன்ற கேள்விதான் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இருக்கின்ற. தனாசுக்கு தாமுன்றால் என்ன, முழுமையான பொருத்தப்பாடு. ஃபவாக்கிஹ் என்றால் எல்லாமே பழங்களாக இருக்க வேண்டும். ஹுத்ரவாத் என்றால் எல்லாமே மரக்கறிகளாக இருக்க வேண்டும். மலாபிஸ் என்றால் எல்லாம் ஆடைகளாக இருக்க வேண்டும். சியாசாத் என்றால் எல்லாம் அரசியலோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்க வேண்டும். சரியா புள்ளகோல்? அது தனாசுக்குத்தாம். லாஸ்ட் டைம் வந்து தனாசுக்குத்தாம தந்து ஒன்றுல மட்டும் வித்தியாசமான ஒரு சொல் தந்திக்குது. சரியா? அப்படி வந்திக்குது. ரைட். அடுத்தது இப்படி வாரு, இஹ்தர் மா யத்குலு தஹ்த ரிஆயத்தில் பீஆ, தஹ்த மகாரிமில் அக்லாக், தஹ்த தஆயுஷ் சில்மி, தஹ்த ஹுகூகில் இன்சான். அதாவது இங்க பாருங்க, சூழலை பராமரிப்புக்கு கீழால் வருகின்றவற்றை நுழைகின்றவற்றை தெரிவு செய்க. இஹ்தர் மா யத்குலு, இது மா மௌசூலா. இஹ்தர் மா யத்குலு தஹ்த ரிஆயத்தில் பீஆ. சரியா? அப்ப அதுல 4 விடைகள் தரப்படும். அதுல ஒன்றுதான் ரிஆயத்துல் பிஆவோடு சம்பந்தமான வசனமாக இருக்கும். அடுத்தது எல்லாமே ரிஆயத்துல் பிஆவோடு சம்பந்தப்படாத வசனமாக இருக்கும். தயீனுல் மஸல் அவில் ஹதீஸ் அவில் ஆயத்துல் குர்ஆனியா. சரியா புள்ளகோல்? இது எப்படி கொண்டு வாரது? பழமொழி, 3 பழமொழிகள் இருக்கின்றது புத்தகத்திலே. 13ஆம் ஆண்டு புத்தகத்திலே கட்டாயம் இதை வாசிக்கோங்க. சரியா? ஆதத் ஹலீமத்து இலா ஆதத்திஹா அல் சரி ஆதத் ஹலீமா இலா ஆதத்திஹா அல் கதீமா. ஹலீமா தனது பழைய பழக்கத்தின் பக்கம் மீண்டால், செயல் பக்கம் மீண்டால். அது ஒன்று. ஜஸாஉஹு ஜஸாஉ சின்னிமார், சரியா, அவனுக்கான கூலி சின்னிமாருக்கான கூலியாகும். ருப்ப ரம்யத்தின் மின் கைரி ராமின் என்ற 3 பழமொழிகள் இருக்கின்றன. அந்த பழமொழிகளுக்கு பின்னால் பின்னணி கதைகளும் இருக்கின்றது. இது ஒரு விஷயத்தை நான் இப்போதே சொல்லிக்கோறேன் புள்ளவர்கள். இந்த ஜஸாஉ சின்னிமார் என்ற அந்த பழமொழிக்கு பின்னால் ஒரு கதை இருக்கின்றது. அந்த கதை 2023ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். 2023ஆம் ஆண்டு பார்ட் 2ல ஃபக்ரான்ற ஒரு கேள்வி இருக்கும். பந்திய தந்து விட எழுதுறது பகுதி 2ல 2ஆம் பகுதியில முதலாவது கேள்வி. 10 புள்ளிகளை கொண்டிருக்கிறது. ஒரு பந்தி, ஒரு கட்டுரை, ஒரு கதை தரப்படும். அந்த 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 பேப்பரை நீங்க பாஸ்வேர்ட் எடுத்து பார்த்தா அந்த பகுதி வந்து கடந்த 6 வருஷத்தையும் 5 வருஷம் கதைகள் வந்திருக்குது. லாஸ்ட் இயர் சலாஹுத்தீன் அய்யூபியோட கட்டுரை பகுதி வந்திருக்குது. சரியா? அப்ப ஜஸாவு சினிமாவுடைய அந்த கதையை தந்து அதிலிருந்து 5 கேள்விகள் எடுத்துக்கிறாங்க. 10 புள்ளிகள் பார்ட் 2ல. சரி, எனவே அந்த கதைகளை கட்ட நீங்க 13ஆம் ஆண்டு கதைகளை, பின்னணி கதைகளை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சில நேரம் அது எதுக்கு வரலாம், ஃபக்ராவுக்கும் வர வாய்ப்பு இருக்கின்றது. சரியா புள்ளகோல்? தயீனுல் மஸல் அவில் ஹதீஸ் அவில் ஆயத்தில் குர்ஆனியா. சரியா? ஒன்றோ பழமொழி அடையாளப்படுத்தணும், அல்லது ஹதீஸ் அல்லது குர்ஆன் வசனம். சரியா? ரைட். அதுல இப்ப உதாரணமாக ஐயின் அல் மஸல் என்றால் ஒன்றுதான் பழமொழி, அடுத்ததெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அக்வால்களாக இருக்கும். ஃபி ஐயி முனாஸபத்தின் யுذ்கரு ஹாதா துஆ. சரியா? இந்த துவா எந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிடப்படுகின்றது? துவாக்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி 12ஆம் ஆண்டுல இருக்குது. குறிப்பாக கபல நுசூலில் மத்தர், அஸ்னா நுசூலில் மத்தர், பஅத நுசூலில் மத்தர். மழை பொழிவதற்கு முன்னால், மழை பொழிகின்ற போது, மழை பொழிந்த பிறகு. சரியா? ரைட். அடுத்தது சையதுல் இஸ்திக்ஃபார் இருக்குது. சையதுல் இஸ்திக்ஃபார்ல கேள்வி வந்திருக்குது. சரியா? சையதுல் இஸ்திக்ஃபார்ல என்ன கேள்வினால் இடைவெளி நிரப்பணும். சையதுல் இஸ்திக்ஃபார் பாடமா இருந்தா கூட 2 மாசம் எடுக்கலாம். எதுல? அரபிக் லாங்குவேஜ்ல. சரியா? அல்லாஹும் அன்த ரப்பி என்ற அந்த துஆய்க்கு தானே சையதுல் இஸ்திக்ஃபார். அப்ப அது நீங்க பாருங்க 2023 நினைக்கிறேன். அதில் ஒரு பகுதியை தந்து பொருத்தமான சொல்லை கொண்டு
பொருத்தமான சொல்லை கொண்டு இடைவெளி நிரப்புக என்று சொல்லிக்கிறாங்க. எனவே பிள்ளைகள் அதே போல அஸ்காரு சலாத், சரியா, சலாத்துல தொழுகையில சொல்லுகின்ற சில அஸ்கார்கள் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு 12ஆம் தந்திக்குது. எனவே அதையும் கொஞ்சம் மீட்டிக்கோங்க இதே பிள்ளைகள். எனவே இதுதான் சுருக்கமான ஒரு அறிமுகம் பகுதி ஒன்றோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். எனவே அன்பார்ந்த மாணவ மாணவிகளை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மாடல் பேப்பரை செய்கின்ற போது ஒவ்வொரு கேள்வியாக என்னென்ன சட்டம் வந்திருக்குது, என்னென்ன பகுதிகள் வந்திருக்குது, என்னென்ன தகவல்கள் வந்திருக்கின்றதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மீட்டிக் கொண்டு செல்லலாம். ரைட். அன்பார்ந்த மாணவ மாணவிகளை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கேட்கலாம். எங்களோட பகுதி ஒன்றோட மாடல் பேப்பரை பார்க்கறதுக்கு முன்னால சாட் பாக்ஸை நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டுக்கொள்ளலாம். சரி, கேட்கிறேன். சவுண்ட் போதுமா புள்ளோல்? சவுண்ட் ஓகே தானே? சவுண்ட் ஓகேயா புள்ளோல்? போகலாம். ரைட், ஓகே. இப்போ எப்படி இருக்குது? சவுண்ட் ஓகேயா? சவுண்ட் ஓகேயா புள்ளோல்? சவுண்ட் ஓகேயா? ஓகே, குட். ஓகே, ஓகே. ரைட். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நாங்கள் இந்த பகுதி ஒன்றோடு சம்பந்தப்பட்ட அந்த ஒரு சுருக்கமான அறிமுகத்தோட நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், பகுதி ஒன்று நான் ஏற்கனவே சொன்னது போன்று இலகுவான பகுதி, அப்படித்தானே? ஆனால் நீங்க கொஞ்சம் நுணுக்கமாக அதை பார்க்க வேண்டும், செய்ய வேண்டும். சரியா? சில போது தெரிந்த கேள்விகளும் விடுபடுவதற்கான அல்லது தெரிந்த கேள்விகளையும் நீங்கள் பிழையாக செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற வகையில் மிக நுணுக்கமாக நீங்கள் அதை அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, பகுதி ஒன்று 2 மணித்தியாலங்களை கொண்ட ஒரு வினாப்பத்திரம், 78வது இலக்கம், பகுதி ஒன்று. 50 வினாக்கள் இருக்கின்றது. நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு விடைத்தாள் தரப்படும். அந்த விடைத்தாளிலே சரியான விடைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? 1 2 3 4 மிகச் சரியான விடைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த அடையாளத்தை இட வேண்டும். சரியான விடையை தெரிவு செய்வதன் மூலமாக கீழ் வருகின்ற அனைத்து வினாக்களுக்கும் விடை அளிக்க. லிக்குல்லி சுஆலின் தரஜத்தான். அன்பார்ந்த மாணவ மாணவிகளை, இந்த வினாபத்திரம் கடந்த 2023-24 ஆண்டு வினாபத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அதே மாதிரி இந்த வினாபத்திரம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கட்டாயமாக நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், 2024 ஆண்டு பாஸ் பேப்பரை கட்டாயம் பார்த்துக்கோங்க. ஒருக்கா அதில் கேள்விகள் கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கின்றது. அதே வகையில தான் இந்த முறையும் நடைபெற வாய்ப்பு இருக்கின்றது. இந்த வினாபத்திரமும் கூட 2023-24 ஆண்டு வினாபத்திரத்தை மையமாக கொண்டு உங்களுக்கு தொகுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது கேள்வி, அல் ஹர்ஃபுல் கமரி. அல் கலிமத்துல்லதி தப்தஉ பில் ஹர்ஃபில் கமரி. கமரி ஹர்ஃபு ஷம்சி வல் கமரி. இதுல பாருங்க புள்ளுகள், அல் முகாபலா, இதுதான் விட. இதுதான் அல் ஹர்ஃபுல் கமரி. சரியா? விடை இதுதான். அல் முகாபலத்து, அல் முகாபலத்து, அல் என்று வருகிறது. இது ஹர்ஃபுல் கமரி. அடுத்தது எல்லாமே பாருங்க, சத்து வந்து இருக்குது.
அத்தத்ரீப், அஷ்ஷுர்தா, அஸ்ஸுக்கர். எனவே இதெல்லாம் ஹர்ஃபு ஷம்சி. இந்த எழுத்து இந்த உங்களுக்கு தெரியும், இந்த அலிஃப்லாம சேர்த்தால் மாரிஃபாவாக ஒரு சொல்ல நக்கிராலிருந்து மாரிஃபாவாக மாத்திருந்தால் அலிஃப்லாம சேர்த்து, அலிஃப்லாம சேர்த்தினால் அந்த எழுத்து சத்து செய்யப்பட்டால் அது ஷம்சி. சத்து செய்யப்படாமல் லாம் இருக்கின்ற அந்த இது மொழியப்படுமாக இருந்தால் அது கமரி. எனவே இது முதலாவது கேள்வி, இலகுவான கேள்வி. இங்க ஹர்ஃபுல் கமரி அல் முகாபலா, அஷ்ஷுர்தா போலீஸ், அத்தத்ரீப் ட்ரைனிங் பயிற்றுவிப்பு, அல் முகாபலா என்றது இங்கே அல் முகாபலத்து ஷக்சியா இன்டர்வியூ நேர்முக பரீட்சை, அசுக்கர் என்றது சீவு. விட கமரி என்ன? அல் முகாபலத்து. ரைட். அடுத்தது அஸ்ஸுஆலு ஸானி மல் முராது. பாருங்க, மல் முராது பில் லஃப்லி நஹ்வ. மல் முரா இப்போ இது என்ன கலிமா முத்தராதிஃபா, அப்படிதானே புள்ளுகள்? கலிமா முத்தராதிஃபான டெட்டா சொல்லாம மல் முராது பில்லஃப்லி நஹ்வ. நஹ்வ என்ற சொல்லால் நாடப்படுவது என்ன? அஸ்ஸகாத்து ஹிஸ்ஸத்தும் மினல் மாலி வ நஹ்விஹி. விட புள்ளுகள் நான் சொல்லிட்டே போறேன். விடைய மிஸ்ல. என்ன விட? மிஸ்ல. நஹ்வ மிஸ்ல போன்று என்ற கருத்து. அஸ்ஸகாத், ஜகாத் என்பது ஹிஸ்ஸத்தும் மினல் மால், செல்வத்திலிருந்து ஒரு பகுதியாகும். வனஹ்விஹி, செல்வம் அது போன்ற ஏனைய செல்வங்கள்ல இருந்து ஒரு பகுதி தான் இந்த ஜகாத். அப்ப அஸ்ஸகாத் ஹிஸ்ஸத்தும் மினல் மாலி வ மிஸ்லிஹி. சரியா? நஹ்வ என்ற சொல்லுக்கான கருத்து என்ன, முராத் என்ன? கலிமா முத்தராதிஃபா மிஸ்ல. சரியா? ரைட், ஓகே. சிவா, கைரு, ஹலா இதெல்லாம் நீங்க படிச்சுப்பீங்க புள்ளுகள் இந்த இஸ்திஸ்னால. அதவாத்துல் இஸ்திஸ்னா, சிவா தவிர, கைரு தவிர, கலா தவிர, அதா தவிர நிறைய இருக்குது. இஸ்திஸ்னா நீங்க படிச்சுப்பீங்க. சரியா? அதுல முஸ்தஸ்னா மின்ஹு, முஸ்தஸ்னா பிஹி, அதாத்துல் இஸ்திஸ்னா எல்லாமே இருக்குதுன்னா இங்க இது இது சொல்ற அதாத்துல் இஸ்திஸ்னா, அந்த விதிவிலக்குக்குரிய சொற்கள். இல்லா தவிர, வித்தவுட் என்று கருத்து. சரியா புள்ளகள்? ரைட். ஐயின் அல் முஃப்ரதல் முனாசிப். அப்ப நீங்க ஒவ்வொரு கேள்வியும் பார்த்துட்டு போங்க. இது ஹர்ஃபுல் கமரி. இது என்ன கேள்வி? கலிமா முத்தராதிஃபா மல் முராது பில் அஃப்லி. அடுத்தது பாருங்க, இது ஜம்மு. இது ஜம்மு தந்திக்கு முஃப்ரத கேட்டிக்கிறாங்க. இது முஃப்ரது ஜம்மு. மூன்றாவது கேள்வி என்ன? மஆக்கில். ஐயின் அல் முஃப்ரதல் முனாசிப் லில் அஃப்லில் மஆக்கில். மஆக்கில் என்ற சொல்லுக்கான ஒருமை சொல்லை அடையாளப்படுத்துக. முஃப்ரத் ஜம், ஒருமை பண்பு. சரியா? ரைட். மஅகலத்துன், மிஅகாலுன், மிக்கைல் அல்லது மொக்கில் வெடிமை வாசிக்கலாம். அல் மக்கல். விட அல் மக்கல். நீங்க உங்களோட பாடத்துல வர சொல்லுது. மக்கள் என்றால் கோட்டை. மக்கலுன் மஆக்கில் கோட்டை. கல்அத்துன் கிலாஉன் கோட்டை. சரியா? மினல் மஆக்கில் ஊலா லில் பூசியான்னு வருமே. சரியா? ஸ்ரீலங்கா تعتبر المآكل الأولى للبوذية. மஆக்கில் என்றால் கோட்டை. சரியா புள்ளுகள்? அப்ப இது என்ன? ஒருமை பண்ணை. சரியா? அப்ப நீங்க கேள்விகள் அந்த இது இதை விலையும் கொண்டா, தரீகா விலையும் கொண்டா சரி. சரியா புள்ளுகள்? இப்படித்தான் வருமே. ரைட். அடுத்தது மாஹியல் கலிமத்து தாலத்து அலல் முஅன்னஸ். இது என்ன கேள்வி? முஅன்னஸ், பெண்பால். இதெல்லாம் பெண்பால். முதக்கர் முஅன்னஸ் உடைய பகுதி பெண்பால். ரஜுலுன், இது ரிஜுல் மாதிரி மீக்குது புள்ளுகள். ரைட். இது ரெண்டு இதுக்கு நீங்க நான் ஃபத்ஹா ஒன்று போட்டிருந்த ரஜுலுன்னு சொல்லி, ரைட், பிரச்சனை இல்லை. இதுல நீங்க ஒன்று அல்லது மூன்று ரெண்டுமே விட சரி என்றால் நாங்க இதுல சொல்லிக்கிறோம். மாஹியல் கலிமத்து தாலத்து அலல் முஅன்னஸ் தானே. முஅன்னஸ் பெண்பாலை சுட்டி காட்டுகின்ற, பெண்பாலை சுட்டி காட்டுகின்ற இது இதுல ரெண்டு இருக்குது. சரியா? இது நான் ரஜுலுன்னு தான் எழுதியிருந்தது, அதுல ஹரக்கத் பட்டில்ல. சரி, ஓகே, ஹைரன். அப்ப இது ரிஜுலுன்னு எடுக்கலாமே. ரிஜுலுன்னு என்றால் என்ன? கால், சோடி இருப்பு. அப்ப இதுக்கும் பெண்பால். அப்ப இது நான் மூன்றுக்கு சமா உன். நம்லுன் எறும்பு, அதானுன் பாங்கு, சமா உன் வானம், ரிஜுலுன் கால் அல்லது ரஜுலுன் ரஜுலுன். சரி, அப்ப ரஜுலுன் வராது. சமா உன். சரி, சமா உன்றது இங்கே அரபிகள் தங்களது புழக்கத்தில் பயன்படுத்திய சொல். எனவே இது பெண்பால் சொல். உங்களுக்கு தெரியும், பெண்பால் சொற்களை இனங்காணுகின்ற முக்கியமான 5 வழிமுறைகள் இருக்கின்றது. அப்படித்தானே புள்ளகள்? பெண்பால் சொல்ல நீங்க பாருங்க, இதெல்லாம் பெண்பால் இருக்குது.
சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். பெண்பால். இங்க பாருங்க, குண்டு தாவாரது மദ്രസത്തുன், செய்யாரத்துன், ஷஜரத்துன். பெண் ஆண்களோட பெயர்களை தவிர ஹம்சா ஹந்தலான்றது ஆண்பால. பெண் இந்த தா உத்தானிஸ் சொல்ல தா உத்தானிஸ் வந்தாலும் இது ஆண்பால். அடுத்து மദ്രസത്തുன், ஷஜரத்துன், செய்யாரத்துன் பெண்பால். அடுத்து பெண்பால் உறவு முறை சொற்கள் பின்துன், உக்துன், ஜைனப், உம்முன். நாடுகளோட எல்லா பெயர்களும் ஸ்ரீலங்கா, பஹ்ரைன், இஃப்ரிqiயா, கத்தர், மிஸ்ரு, துர்க்கியா எல்லாம் பெண்பால். அடுத்தது அரபு மொழி வழக்கில் பெண்பாலாக பயன்படுத்தும் சொற்கள் சமா உன், அர்துன், நாருன், தாருன், பிஅருன், ஷம்சுன் பெண்பால். சோடியிருப்புக்கள் யதுலுன், ரிஜுலுன், ஐனுன், உசுனுன், ஃபஹ்துன் எல்லாமே கதமுன் பெண்பால். அடுத்தது நீங்க 6வது மார்க் பண்ணிக்கோங்க. குல்லு ஜம்மின் முஅன்னஸ் அனைத்து அகரணை பன்மைகளும் ஒருமை பெண்பால். அக்லாமுன், அஸ்ஹாருன், அஷ்ஜாருன் எல்லாம் பெண்பால். ரைட். 5வது அப்ப இதுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க புள்ளஹோல். சமாஉன் 3வது விட. ரைட். அக்மில் அல் ஜும்லத பித்தமீரில் முனாசிப். நான் சொன்னேன் தமீர் முன்ஃபசில் வாரண்டு. ஹஉலாஇ அஹவாத்தி யுசாஇத்ன உம்மி ஃபில் மத்பஹ். உஹ்துண்ட பன்ம அஹவாத். எனவே நீங்க இந்த பாருங்க புள்ளகள், இந்த தமீர் வந்தால் உங்களுக்கு 2 வகையில் இதை கண்டுபிடிக்கலாம். ஒன்று, இந்த தமீருக்கு முன்னால் உள்ள இதை பாருங்க, பெயர் சொல்ல பாருங்க. உஹ்துன் அஹவாத் தானே, அப்ப சகோதரிகள். சகோதரிகள்னா உங்களுக்கு தெரியும். யுசா இது யுசா இதானு யுசா இதுன துசா இது துசா இதானு யுசா இதுன்னு. சரியா? ரைட். அப்ப அகவாத்தி என்று சொன்னால் எப்படி வரும்? ஹுன்னு தான் வரும். என்ன வரணும்? ஹுன்ன. அப்ப நான் சொன்னேன், இந்த இந்த இடைவெளிக்கு முன்னால் உள்ள பெயர் சொல்ல வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். அல்லது இதை வச்சு பாருங்க, ஃபியல் முதாரி யுசா இதுன்னு வந்து இருக்குது. யுசா இதுன்னு சார், யுசா இது யுசா இதானு யுசா இதுன. அப்ப அது ஹுவ ஹுமா ஹும். துசா இது துசா இதானு யுசா இதுன ஹிய ஹுமா ஹுன்ன. எனவே ஹஉலாஇ அஹவாத்தி ஹுன்ன யுசாஇதுன உம்மி ஃபில் மத்பஹ். இது எனது சகோதரிகள், அவர்கள் சமையலறையில் எனது தாய்க்கு உதவி செய்கின்றனர். அப்ப ஹுன்ன. சரியா? நிறைய பேர் இதுக்கு ஹும் போடுவாங்க. அஹுன், அஹுனுக்கு 2 பன்மை இருக்குது. அஹுன் இஹ்வத்துன் அல்லது இஹ்வானுன். அஹுன் இஹ்வத்துன், சரியா? அல்லது இஹ்வான் சகோதரர்கள், பிரதர்ஸ். சிஸ்டர்ஸ் சகோதரிக்கு உஹ்துண்ட பன்மை அஹவாத்துன். சரியா? அப்ப இது இந்த சொல்ல வச்சு ஜம் பன்மையை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். அல்லது இந்த முதார் இந்த ஃபியல் முதாரியை வச்சு என்ன செய்யலாம் உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். இப்படித்தான் வார புள்ளுகள் தமீர் தமீர்னு சொல்றது. இப்ப தமீர் என்றால் என்ன? தமீர் என்றால் அத்தமீர் முன்ஃபசிலுங்க, பிரிந்து வருகின்ற பிரதி பேச்சுக்கள். ஏன் இதுக்கு நாங்க அத்தமீருல் முன்ஃபசில் என்று சொன்னால் புள்ளுகள், இந்த ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அந்த அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்துன்ன, அன நஹ்னு தானே. இதுக்கு நாங்க சொல்ற பிரிந்து வருகின்ற பிரதி பேச்சுக்கள். இது வந்து ஒரு பெயர் சொல்லோட அல்லது இடைச்சொல்லோட ஒரு வினை சொல்லோட சேர்ந்து வராது, தனித்தனி. ஹுவ முதர்ரிசுன், ஹும் முதர்ரிசூன, ஹுன்ன முதர்ரிசாத்துன், அந்தி முதர்ரிசத்துன், அந்த முதர்ரிசுன் அப்படித்தான் வரும். முத்தசில் என்ன? முத்தசில் சேர்ந்து வார என்ன? அது ஒரு பெயர் சொல்லோட இடைச்சொல்லோட வினை சொல்லோட சேர்ந்து வரும். கலமுக உனது பேனை. அப்ப அது ஹூஹுமாகும். என்ன? கலமி. அப்ப அந்த யா வந்து என்ன புள்ளுகள்? தமீர் முத்தசில், எனது பேனை. ரஐத்துக, க உன்னை கண்டேன். ரஐத்துக, க என்றது தமீர் முத்தசில். சரி, இதுதான் தமீர் முன்ஃபசில் முத்தசில். அப்ப பெரும்பாலும் தமீர் முன்ஃபசில் தான் வரும். சரியா புள்ளுகள்? அப்ப என்ன விட இதுக்கு? இதுக்கு விட வந்து ஹுன்ன. இதுக்கு விட ஹுன்ன. ரைட். ஓகே. அடுத்தது அப்ப இது தமீர் முன்ஃபசிலுடைய கேள்வி. அப்படித்தானே புள்ளுவோம்? தமீர் முன்ஃபசிலுடைய கேள்வி. ஒவ்வொரு கேள்வியை பார்த்துக்கொண்டு நீங்க ஒவ்வொரு சட்டத்தை மீட்டணும். அடுத்து பாருங்க, தமீர் அல் முன்ஃபசில், சாரி இது என்ன? அஸ்மாஉல் மௌசூல. அஸ்மால் மௌசூலான்னு தரல. சில நீங்க கடந்த கால வினாபத்திரங்களை பார்த்தா இஹ்தர் அல் இஸ்மல் மௌசூல் அல் முனாசிபுன்னே தருவாங்க. இப்ப இதுல வந்து இருக்குது இஹ்தர் அல் மஜ்மூஅத் அல் முனாசிபத்த லிதம்ல அல் ஃபராகைனி ஃபில் ஜும்லத்தி சாபிகா. முன்னாலுள்ள வசனத்திலே காணப்படுகின்ற 2 இடைவெளிகளை நிரப்புவதற்காக பொருத்தமான குழுமத்தை தெரிவு செய்ய. இந்த குழுமம் என்றால் 2 தான் நீக்குது. அல் அஹ்லாகு ஹிய சிஃபாத்துல் அஸாசிய்யத்துல் லத்தி ஹஸ்ஸ அலைஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
فديننا دين الأخلاق والتسامح ونبينا القدوة والمثل الأعلى الذي يحتذى به بالأخلاق التي الذي نعلم الاسم الموصول المناسب لهذه الجملة للفراغ الأول التي للفراغ الثاني الذي. இது எப்படி அஸ்மால் மௌசூலாவை நீங்கள் லேசா கண்டுபிடிக்கலாம். இதுல நீங்க ஒன்றும் சேர்த்தே இல்லை. இந்த இடைவெளிக்கு முன்னால் உள்ள இதை பாருங்க. எதை பார்க்கணும்? இந்த பெயர் சொல் தான் தீர்மானிக்கும். இந்த பெயர் சொல் சிஃபாத் இதை இங்க பாருங்க. இங்கதான் இந்த குல்லு ஜம்மின் முஅன்னஸ் எங்களுக்கு தேவைப்படுது. புள்ளோல் அஸ்ஸிஃபாத் என்றால் பண்பாடுகள் அல்லது பண்புகள். சரியா? அல் அஹ்லாக் ஹிய சிஃபாத்துல் அஸாசிய்யத்து, அடிப்படை பண்புகள். அப்ப அஸ்ஸிஃபாத்ன்றது உங்களுக்கு தெரியும். இதுல நீங்க அதாவது ஆக்கில் என்று இருக்குது, கைரு ஆக்கில். ஆக்கில் என்றால் உயர்தினை, கைரு ஆக்கில் என்றால் அஹ்ரினை. அஸ்ஸிஃபாத்ன்றது கைரு ஆக்கில், அஹ்ரினை. அப்ப நாங்க சொல்லுவோம் குல்லு ஜம்மின் முஅன்னஸ்னு சொல்லுவோமே, அனைத்து அஹ்ரினை பன்மைகளும் தான் ஒருமை பெண்பால். எனவே இது அஸ்ஸிஃபாத் என்று வந்தாலும் இதை நாங்க நினைச்சுக்கணும் இது என்றால் ஒருமை பெண்பால். அஸ்ஸிஃபாத் அல்லாத்தி அல்ல. இப்போ உங்களுக்கு தெரியும் அல்லதி, அல்லதானி, அல்லதீன, அல்லதி, அல்லதானி, அல்லாஇ, அல்லாத்தி, அப்படித்தானே இருக்கும். அப்ப அந்த அல்லத்தீட பன்மை அல்லாத்தி. அப்ப அஸ்ஸிஃபாத்ன்றது ஜம்முல் முஅன்னஸ் சாலிம். இது எங்க ஜம்முல் முஅன்னஸ் சாலிம், சிஃபத்துன் சிஃபாத்துன். சரியா? அப்ப இது ஆக்கிலா கைரு ஆக்கிலான்னு பார்த்தால் கைரு ஆக்கில், அஹ்ரினை பன்மை. அஹ்ரினை பன்மைகள் எல்லாம் ஒருமை பன்மை. எனவே அல்லத்தி, அஸ்ஸிஃபாத் அல்லத்தி, அல் அஸ்ஹார் அல்லத்தி, அல் அக்லாமு அல்லத்தி, அல் அஷ்ஜாரு அல்லத்தி, அல் மதாரிசுல்லத்தி ذهبت இலைஹா, அல் மதாரிசுல்லத்தி தரஸ்து ஃபீஹா, நான் கற்ற பாடசாலைகள். அல் மதாரிசு அல்லத்தி தரஸ்து ஃபீஹா மஷ்ஹூரத்துன், நான் படித்த பாடசாலைகள் பிரபல்யமானது. சரியா? ரைட். அஸ்ஸிஃபாத் அல் அஸாசிய்யத்துல்லதி. அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, எங்களுடைய மார்க்கம் தீனுல் அஹ்லாகி வத்தசாமுஹ், எங்களுடைய மார்க்கம் பண்பாடுகளினதும் தாராளத்தன்மையினதும் மார்க்கமாகும். வ நபியுனா, எங்களுடைய நபி அல் குதுவத்து வல் மஸலுல் அலா. குதுவானால் முன்மாதிரி. சரியா? மஸலுல் அலா முன்னுதாரணம். சரியா? அப்ப வல் மஸலுல் அலா, அப்ப மஸல் தானே, மஸலுக்கு தான் போகுது. அல் மஸல் என்ன? முஃப்ரத், ஒருமை, முதக்கர். எனவே அல்லதி இதுதான் பார்க்கணும். இது சிஃபத், இது சிஃபத். சரியா? வல் மஸலுல் அலா அல்லதி யுஹ்ததா பிஹி. யுஹ்ததானால் பின்பற்றப்படுகின்ற, யுத்தபஉ, யுக்ததா, இக்திதா, பண்பாடுகளால் பின்பற்றத்தக்க உயரிய முன்மாதிரி மிக்கவர் தான் எங்களுடைய நபி. ரைட். ஓகே. அப்ப இங்க புள்ளஹோல் இது மகாரிமுல் அஹ்லாக் என்ற பாடத்துல வருகின்ற ஒரு வசனம் தான் தரப்பட்டிருக்குது சிலபஸ் கூட. ரைட். அப்ப இது கேள்வி என்ன? ஆறாவது கேள்வி புள்ளஹோல் இஸ்முல் மௌசூல். இஸ்முல் மௌசூல் அவ்வளவுதான். அப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த இடைவெளிக்கு முன்னால வாரத பாருங்க. அது முஃப்ரதா, முசன்னாவா, ஜம்மா, முதக்கரா, முஅன்னஸா, ஆக்கிலா, கைரு ஆக்கிலா. இங்க கைரு ஆக்கில் மிக முக்கியம். இது அஹ்ரினை. எனவே ஒருமை பெண்பால். அல்லாத்திய போடப்படா, அல்லாத்திய போட, அல்லாத்திய அல்லதிய போட்டா பிழை. இந்த இடத்துல அத்தாலிபாத்துன்னு வந்தால் சரியா? அத்தாலிபாத் அல்லதி என்று வரும், அது பிரச்சனை இல்லை. அல் முதர்ரிசாத், சாரி, அத்தாலிபாத் அல்லாத்தி, அத்தாலிபாத்து அல்லாத்தி, அல் முதர்ரிசாத்து அல்லாத்தி என்றால் அது ஆக்கில் தானே, உயர்தினை தானே. எனவே அல்லாத்தி அல்லது அல்லா என்று வருமா புள்ளவன்? ரைட். ஓகே, ஓகே. அடுத்தது ஏழாவது கேள்வி. ஏழாவது கேள்வியை பாருங்க புள்ளஹோல். ஏழாவது கேள்வி, அல் கலிமத்துல் முதாத்தா லிலஃப்லி நஷீதா. கலிமத்துல் முதாத்தா இதுக்கு முன்னால பேப்பர்கள்ல மஜ்முஆவாக வந்திருக்குது, இது சிம்பிளா வந்திருக்குது. சரியா? அல் கலிமத்துல் முதாத்தா லிலஃப்லி நஷீதா, சுறுசுறுப்பானவள் என்ற சொல்லுக்கான எதிர்ப்பதன் எதிர்கருத்து சொல் என்ன வரும்? கஸ்லானா, சோம்பேறி. நஷீதத்துன் சுறுசுறுப்பானவள், கஸ்லானா சோம்பேறி. ஃபர்ஹத்துன் சந்தோஷமானவள், சஈதத்துன் சந்தோஷம் மகிழ்ச்சி, ஹசீனத்துன் கவலையானவள். அப்ப இங்க நஷீதா மஅனா
அல் கலிமா அல் முலாத்தா கஸ்லான. அப்ப இதென்ன? எதிர்கருத்து சொல். ஏழாவது கேள்வி எதிர்கருத்து சொல். சரியா? எட்டாவது கேள்வி. எட்டாவது கேள்வி போனாங்க. இதுல கேள்விகளை மார்க் பண்ணிக்கோங்க பிள்ளைகள். எட்டாவது முதலாவது ஏழாவதுக்கு முதலாவது விட. எட்டாவது ஐயின் அல் இஸ்மல் மன்கூஸ் மினல் கலிமாத்தில். நான் சொன்னேன் மூன்று விஷயம். இது முதலாவது நாங்க பார்ப்போம், மன்கூஸ பார்ப்போம். மன்கூஸ் புலோல் அல் ஃபானி. விட வந்து ஃபானி. விடையா பார்த்துருப்போமே ஃபானி. இது லேசி. இது என்னென்றால் இஸ்முல் மன்கூஸ் நீங்க போட்டுக்கோங்க. இந்த நுக்தா செய்யப்பட்ட யா வரும். நுக்தா செய்யப்பட்ட யாவுக்கு முன்னால வருகின்ற அந்த எழுத்து கஸ்ரா ஜர்ரு பெறும். சரியா? இது புள்ளகள் பெரும்பாலும் நாக்கிசான சொல்லதான் வரும். நாக்கிஸ் நீங்க படிச்சுப்பீங்க. இப்ப ஜரா, நீங்க ஜரான்னு படிச்சுப்பீங்க. ஜரால ஹர்ஃபுல் இல்லா என்ன வந்து கடைசிக்கு நாக்கிஸ் வந்தீங்கன்னா யா ஜரா ஜரா நமா அப்படி எல்லாம் வருமே. ஜரா அடைசுன் ஃபாயில் ஜாரின் அல் ஜாரி. ஃபனாண்டால் அழிந்தது புள்ளுகள். ஃபனா ஃபானின் அல் ஃபானி. சரியா? அப்ப அந்த ஹர்ஃபுல் இல்லாத கடைசிக்கு யாவார சொல் எல்லாமே இந்த இஸ்முல் மன்கூஸ் தான் வரும். அப்ப ஹாமா யுஹாமி முஹாமின். வழக்கறிஞருக்கு நாங்க சொல்றது முஹாமின். ரஃபுடைய நிலைமையில முஹாமின் தான் நீக்கும் அது. சரியா? முஹாமின் என்றது அது நக்கிரா தானே. அந்த முஹாமின மாரிஃபாவாக மாட்டால் அல் முஹாமி இஸ்முல் மன்கூஸ். அததிலே மீது சமானின் 8. சமானின் என்றது 8. சமானுன்னு எழுதல. சமானின் 8. அஸ்ஸமானி இஸ்முல் மன்கூஸ். சரியா? இஸ்முல் மன்கூஸ். அப்ப நுக்தா செய்யப்பட்ட யாவாரதெல்லாம் இஸ்முல் மன்கூஸ். அல் காபி, அல் ஃபானி, அல் ஜாரி, அல் முஹாமி, அந்நாமி, அல் பாக்கி. நிறைய சொல்லிட்டே போகலாம். பகா பாக்கின், ஜராஜாரின், நிறைய நமானாமின். ஓகே. அடுத்தது பாருங்க, இது இஸ்முல் மன்கூஸ். இது இவருக்கு நாங்க சொல்ற இஸ்முல் மக்சூர். இதுக்கு இந்த யாக்கு சொல்ற அலிஃப் அல் மக்சூரா. முன்ததா. நாங்க பாரு நுத்துக்குல தான் பார்க்கணும். நுத்துக் முன்ததா முன்ததா. அப்ப இந்த அலிஃப் அல் மக்சூரான்னு சொல்றது புள்ளகள். இந்த யா வந்து நுக்தா செய்யப்படாது. இந்த யாக்கு நுக்தா வச்சால் பிழை. நகுல பிழை. அல் முன்ததா. அப்ப இதுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அல் இஸ்முல் மக்சூர். மக்சூர் அல் முன்ததா. அப்ப நுக்தா செய்யப்படாத யா வரும். சரியா? முன்னுக்கால வாரது பெரும்பாலும் ஃபத்ஹா பெறும். அல் முன்ததா, அல் ஹுதா, அல் மபுனா. சரியா? ரிதா இதெல்லாம் வரும். இதெல்லாம் இஸ்முல் மக்சூர். இந்த இதுக்கு நாங்க சொல்றது வந்து இது சொல்றது புள்ளஹோல் அல் ஹவா. அலிஃப் ஹம்சா வந்தால் கடைசிக்கு அலிஃப் ஹம்சா வார பேர் சொல்லிக்குதானே. அதுக்கு நாங்க சொல்றோம் அல் இஸ்முல் மம்தூத். அல் ஹவாஉ, அஸ்ஸஹ்ராஉ, அல் உஸராஉ, அல் பைதாஉ, அல் ஹத்ராஉ. இதெல்லாம் வர இதெல்லாம் என்ன? இதுக்கு நாங்க சொல்றோம் அல் இஸ்முல் மம்தூத். எனவே மூன்றாவது விட மன்கூஸ். ஹவா என்றது மம்தூத். இது மக்சூர். இது புள்ளோல் இந்த யாக்கு நாங்க சொல்ற யா உன் நிஸ்பா. இதுக்கு என்ன சொல்ற பேர்? யா உன் நிஸ்பா. சரியா? இந்த யா உன் நிஸ்பாட வகிபாகம் என்னண்டா, இந்த ஒரு பெயர் சொல்லையும் பண்பு சொல்லாக மாத்திரண்டால் இந்த யா உன் நிஸ்பாவை கொண்டு மாத்தலாம். யா உன் நிஸ்பாட நிறைய இருக்குது. சரியா? உதாரணமாக ஷக்கியுன் என்றால் மூதேவி. சரியா? ஷக்கியுன் மூதேவி என்று சொல்லுங்க. இப்ப நாங்க யாவுன் நிஸ்பாவை சொல்றால் பாருங்க. இப்ப ஸ்ரீலங்கா என்றால் நாடு தானே. ஸ்ரீலங்கியுன் என்றால் ஸ்ரீலங்கன் இலங்கையன். சரியா? சரியா? ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா அதை நாங்க நிஸ்பத் செஞ்சுக்கிறோம் ஸ்ரீலங்கியுன். எனவே இலங்கையன் அது ஒரு சிஃபத்தாக மாறலாம். சரியா? உதாரணமாக நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இலங்கையின் பொருளாதாரம் உண்டால் எங்களுக்கு 2 வகையில் எழுதலாம். சரியா? எப்படி எழுதலாம்? நீங்க இலங்கையின் பொருளாதாரம் உண்டால் இலங்கையின் என்று வரக்குள்ள அது முதாஃபிலைகுதேனே. இலங்கையுடைய பொருளாதாரம். இக்திசாது ஸ்ரீலங்கா. இக்திசாது ஸ்ரீலங்கா. இக்திசாது ஸ்ரீலங்கா. அது இக்திசாது என்பது முதாஃப், ஸ்ரீலங்கா என்றது முதாஃபிலை.
சரியா புள்ளகோல். இதை நாங்க சிஃபா மௌசூஃப்ல சொல்லலாம். ஸ்ரீலங்காவை என்ன செய்ய போறோம் நாங்க? ஸ்ரீலங்காவை நாங்க நிஸ்பத் செஞ்சு சிஃபத்தாக மாற்றுவோம். அப்ப எப்படி சொல்றது? அல் இக்திசாது அஸ்ரீலங்கியு. பாருங்க, அந்த ஸ்ரீலங்கான்ற சொல், அந்த ஸ்ரீலங்கான்ற அந்த பெயர் சொல் பண்பு சொல்லாக சிஃபத்தாக மாறுது. எதை கொண்டு? இந்த யா உன் நிஸ்பாவை கொண்டு. அல் இக்திசாது அஸ்ரீலங்கியு. ரயீசு ஸ்ரீலங்கா, இலங்கையின் ஜனாதிபதி. அர் ரயீசு ஸ்ரீலங்கியு. சரியா? இதுல நிறைய இருக்குது யா உன் நிஸ்பா, நீங்க படிங்க. நிறைய இந்த இசும்கள் வார ரசுமாலியத்துன், முதலாளித்துவம், ஷியூஇயத்துன், சோசலிசம். சரியா? அப்படி வருமே அந்த 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 இசும்னு சொல்றது எல்லாமே இந்த யாவுன் நிஸ்பால வரதான். ஹைட் ஓகே ஹைட். அப்ப இதுல எங்களுக்கு தேவையானது புள்ளகோல் மக்சூர், மம்தூத், மன்கூஸ். சரியா? இதை படிச்சுக்கணும்னா 2 மார்க்ஸ், 2 மார்க்ஸ். அடுத்து மஸ்தர் புள்ளகோல். மா ஹுவல் மஸ்தர் லிகலிமத்தி இஸ்திஃபாத. இஸ்திஃபாத, இஸ்திஃபாதத்தன். ரெண்டாவது விட இஸ்திஃபாதத்தன், இஸ்திஃபாதத்தன். இஸ்தஃஅல வஸன். சரியா? இஸ்தஃஅல யஸ்தஃஇலு இஸ்திஃஆலன் தானே புள்ளகோல். ஃபாத, இஸ்தஃபாத. சரியா? அஃபாத. ரைட். அதே மாதிரி அது அஃஅல வஸன். இஸ்தஃபாத, இஸ்தஃஅல வஸன். இஸ்தஃஅல யஸ்தஃஇலு இஸ்திஃஆலன் ஃபஹுவ முஸ்தஃஇலுன். இதுல என்ன விசேஷம் இருந்தா, இங்க வந்து ஒரு அலிஃப் வந்திருக்கிறே புள்ளகோல். எனவே இது எப்படி மாறிக்குது? இந்த தாவும் வருகிறது பாருங்க. இஸ்தஃபாதன் அல்ல, இஸ்திஃபாதத்தன். இஸ்தகாம, யஸ்தகீமு, இஸ்திகாமத்தன். இஸ்தஆன யஸ்தஈனு இஸ்திஆனத்தன் தான் வரும். அதே மாதிரி இதுல இந்த அஃஅல வஸனும் அஃபாத, அஃபாத இஃபாதத்தன். அகாம இகாமத்தன். அராத இராதத்தன். அதார இதாரத்தன். சரியா புள்ளகோல்? அப்ப இதை நீங்க இதுல என்னண்டா மஸ்தர் சுலாசி, அதாவது ஃபியல் சுலாசி கிட்ட புள்ளகோல். சாரி, ஃபியல் சுலாசி வந்து அது நீங்க டிக்ஷனரியை பார்த்து தான் அதோட மஸ்தர்களை தெரியணும். சரியா? மஸ்தர் உதாரணமாக கதப கிதாபத்தன், தரச திராசத்தன், ஹசல ஹுசூலன். அப்படித்தானே ஒவ்வொரு மாதிரி வரும். சரியா? ஷஅர ஷுஊரன். அப்படியே ஒவ்வொரு வடிவத்துல வரும். ஆனால் இந்த இந்த மதீத் சுலாசிக்கு தானே ஃபஅல தஃஈலன். ஃபஅல யுஃபஇலு தஃஈலன் ஃபஹுவ முஃபஇல். فعل مفاعلة الذي فعالا. جاهد مجاهدة الذي جهادا. أفعل إفعالا. تفعل تفعلا. تفاعل تفاعلا. انفعل انفعالا. مصدر மட்டும் சொல்லிட்டு போறேன். افتعل افتعالا. افعل افعلالا. احمر احمرارا. افعل افعلالا. استفعل استفعالا. இது மஸ்தர்கள் புள்ளகோல். எனவே இந்த மதீத் சுலாசிக்குரிய நீங்க ஃபியல் சுலாசியில ஃபியல் சுலாசி அதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த மதீத் சுலாசிட அந்த ஃபார்மட் வந்து ஒரு வடிவத்துல தான் வரும், மாறாது. ஃபாஅலக்கு மட்டும் என்ன செய்யுது? 2 இருக்குது. முஃபாஅலத்தன் அல்லது ஃபிஆலன், முஜாஹதத்தன் அல்லது ஜிஹாதன். அடுத்தது அஃஅல இஃப்ஆலன் தான். அதுல இந்த ஹர்ஃபுல் இல்லா வழக்குல சின்ன வித்தியாசம் வருது பாருங்க. அகாம இகாமத்தன், இஸ்தஃபாத இஸ்திஃபாதத்தன். சரியா புள்ளகோல்? அப்ப நீங்க மஸ்தர் என்ன செய்யணும்? மஸ்தர்களை கொஞ்சம் படிக்க வேண்டும். சரி, ரைட், ஓகே. மா ஹுவல் இஸ்முல் மம்னூஉ மினஸ் ஸர்ஃபு மினல் அஸ்மாஇல் ஆத்தியா. ரைட், இது பெரிய ஒரு பகுதி புள்ளகோல். விட வந்து உஸ்மான், உஸ்மான். அலிஃப் நூன் ஜாயித் அலிஃப் நூன் உஸ்மானு. நான் இதை மட்டும் வச்சிட பாருங்க. உஸ்மா எப்படி இருக்கும்? உஸ்மானு ஒன்றுதான் நீங்க. சஅதுன், சஅதுன், சஅதுன் வந்தாவே அது முன்சரிஃப் தான், முன்சரிஃப். ஜெய்துன் முன்சரிஃப். நக்கிராவாக வந்தாவே, தன்வீன் பெற்று வந்தாவே முன்சரிஃப். அப்துல் கஃபாரி முதாஃப் முதாஃப் இலைஹி. அப்துல் கஃபாரி. ஜா அப்துல் கஃபார், ரஐத்து அப்தல் கஃபாரி. அப்ப இதுவும் முன்சரிஃப். சரியா புள்ளவோ? அப்ப இது இது இப்படித்தான் இருக்கு. முஸ்மானு, மக்கத்து, அஹ்மது, கத்பானு, பூரு சயீது. அது நிறைய வடிவங்கள் இருக்குது புள்ளவோ. சியகு அல் அஸ்மாஇல் மம்னூஅத்தி மினஸ் ஸர்ஃப். இதுக்கு நாங்க இன்னொரு வகையில் என்ன சொல்வோம்? கைரு முன்சரிஃப் என்று சொல்லுவோம்.
கைரு முன்சரிஃப் என்று சொல்லுவோம். ரைட். சரியா புள்ளஹோல்? ரைட். அப்ப இதை நீங்க கட்டாயம் கொஞ்சம் மீட்டிக்கொள்ள வேண்டும். இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப் நான் உங்களுக்கு தேவையான ஒரு சுருக்கமாக இதை மட்டும் டக்குன்னு சொல்றேன். வடிவங்களை மட்டும் நீங்கள் மண்டா மார்க் பண்ணி கொள்ளுங்கள். மார்க் பண்ணி கொள்ளுங்கள். ரைட். இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப்ல வடிவங்கள் புள்ளஹோல் கீழே வாங்க. இங்க பாருங்க, நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். அது இப்படிதான் இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப் என்றால் இந்த இருக்குது. இந்த சொற்களை பாருங்க. மக்கத்து, அஹ்மது, ஃபாத்திமத்து, உலமா, மிஸ்ரு, உமரு, ஜெய்னபு, மதாரிசு. தன்வீன் பெறாமத்தை நீக்கும். இது என்ன செய்யும் என்றால் கஸ்ரா பெற வேண்டிய இடத்துல ஃபத்ஹா பெறும். சட்டம் என்ன? கஸ்ரா பெற வேண்டிய இடத்துல ஃபத்ஹா பெறும். அதாவது யுஜர்ரு பில் ஃபத்ஹா, யுஜர்ரு பில் ஃபத்ஹா நியாபத்தன் அனில் கஸ்ரா. சரியா? அது விதிவிலக்கொண்டிக்கு அதை நாங்கள் புரியிருப்போம். ரைட். ஓகே. இங்க பாருங்க, உதாரணமாக இங்க பாருங்க. இந்த இந்த இஸ்முல் மம்தூதிக்கு தானே, இஸ்முல் மம்தூதும் இதுக்குள்ள வரும். ஃபுகராஉ, சஹ்ராஉ, ஹம்ராஉ, சுஅதாஉ. ரைட். அது ஒரு வடிவம். அடுத்தது நான் சொன்னேன் சீகத்து முன்தஹல் ஜம் என்று சொல்லி இது ஒரு கேள்வியா வரும். அடுத்த பாப்போம். சீகத்து முன்தஹல் ஜுமு, ஜம்மு தக்சீர்ல உண்டு இது. மஃபா இதனால் மஃபாயிலு, மஃபாயிலு, ஃபவாயிலு வசன். இதுல இன்னும் 4-5 வசன்கள் இருக்குது. கூடுதலாக இந்த 3 பதிலும் பயன்படுத்தப்படும். மஃபாயிலு, மஃபாயிலு, ஃபவாயிலு. மசாஜிது, மசாபீஹு, சவாயிது, கவாயிது இதெல்லாம் வருமே. ரைட். இதெல்லாம் வந்து இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப் கைரு முன்சரிஃப். அடுத்தது இந்த பாருங்க, ஜக்கரி, இந்த ஹதர மௌத்து, பஅல பக்க, பூர் சஈது என்று சொல்லக்கூடிய முரக்கப் அலம் அல் முரக்கப் தர்கீபன் மஸ்தியன். அடுத்து பாருங்க, கடைசிக்கு இந்த பெயர் சொற்கள் அலிஃப் நூன்ல வார நஃபர்களோட பெயர்கள். சரியா? சுலைமானு, சுல்தானு, ஹம்தானு, லுக்குமானு, ரமதானு. இங்க ரமதான் என்று மாதம் அல்ல, நஃபர் அலம் பெயர். சரியா? அடுத்தது முஆவியத்து, ஃபாத்திமத்து, மக்கத்து போன்ற இந்த தா உத்தானிஸ்ல வருகின்ற சொற்கள். அடுத்து பெண்களோட சொற்கள் இருக்குது. மரியமு, சுஆது, ஜைனபு, ரிஹாபு உண்டிக்கும். அடுத்தது நபிமார்களோட பெயர்கள் எல்லாமே, அதாவது அலம் அல் அஜமி, அரபிகள் அல்லாத அஜமி, அஜமின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல வந்த நபிமார்களோட பெயர்கள் எல்லாமே கைரு முன்சரிஃப் தான். இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப். இப்ராஹீமு, இஸ்மாயிலு, ஆதமு, சரியா, பஷாரு, யூசுஃபு, யாக்கூபு எல்லாம் வரும். அடுத்தது இந்த 3 பேரை தவிர நூஹு, நூஹுன், லூத்துன், ஹூதுன். நூஹுன், லூத்துன், ஹூதுன் இந்த 3 பேரையும் தவிர அஜமிகள், அஜமி என்ற அந்த கேட்டகரியில் இருக்கிற நபிமார்களோட பேர்கள் எல்லாமே இதுல வரும். கைரு முன்சரிஃப் அல்லது இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப். பாருங்க, இந்த ஃபியல் முதாரிட வடிவத்தில் இருக்கின்ற சில பெயர்கள் யஸீது, யஈஷு. சரியா? ஜாத யஸீதுன்னு இருக்கும், அது ஃபியல் முதாரி. இங்க யஸீதுன்றது பெயர். யஸீத் இப்னு முஆவியா, யஈஷு பெயர்கள் அது அலம். அடுத்து உமரு, ஃபுஅல் வஸன், உமரு, ஜுஹலு உண்டு வாருங்க. அடுத்தது இந்த சிஃபத்துகளுக்கு அலிஃப் நூன்ல சிஃபத். சஹ்ரானு, அத்ஷானு, கத்பானு, ஜௌஆனு, ஃபர்ஹானு உண்டு வரக்கூடிய எல்லாமே. அடுத்தது இஸ்மு தஃதீல் எல்லாமே கைரு முன்சரிஃப்ல வரும். இந்த இஸ்மு தஃதீல், இந்த சிஃபத்து, அடுத்தது வந்து இந்த இந்த சீகத்து முன்தஹல் ஜம்உ இதுகள் புலகள் மாரிஃபாவாக அல் பெற்று வந்தால் அல்லது இதாஃபத் செய்யப்பட்டால் முன்சரிஃபாக மாறும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. இதா கான முதாஃபன் அவு தகலத்ஹு அலிஃப் அத்தாரீஃப் ஃபஇன்னஹு யுஜர்ரு பில் கஸ்ரா ஸஹபத்தில் முதர்ரிஸாத்து இலா மதாரிஸி. இல்லைங்களா? மாரிஃபாவாக எழுதினால் கைரு முன்சரிஃப் வந்து முன்சரிஃபாக மாறும். அதான் இதா கான முதாஃபன் அவு தகலத்ஹு அலிஃப் அத்தாரீஃப் மாரிஃபாவாக மாறுகிறது. ஸஹபத்தில் முதர்ரிஸாத்து இலா மதாரிஸ நக்கிராவாக வந்தால் எப்படி இருக்கும்? இலா மதாரிஸ. அது நிறைய பேர் இதுல பிளவிட்டது. மதாரிஸ நக்கிராவாக வந்தா மட்டும்தான் இந்த இந்த இதுகள், இந்த இஸ்மு தஃதீல வாரது, அடுத்த சீகத்து முன்தஹல் ஜம்ல வாரது வந்து என்ன செய்யும்? நக்கிராவாக இருந்தால் மட்டும்தான் கைரு முன்சரிஃப். அப்ப ஸஹபத்தில் முதர்ரிஸாத்து இலா மதாரிஸ. ஸஹபத்தில் முதர்ரிஸாத்து இலல் மதாரிஸி அலிஃப் லாம் வந்தால் அல்லது இந்த மதாரிஸ்ன்றது முதாஃபுடைய இடத்துல வந்தால் அது கஸ்ரா பெறும், கஸ்ரா பெறும். அதாவது கைரு முன்சரிஃப் முன்சரிஃபாக மாறும்.
சரியா புள்ளகோல்? இது ஒரு சுருக்கமான உங்களுக்கு சி சீகத்து முன்தஹல் ஜம்இ அல்லது இஸ்முல் மம்னூ மின சர்ஃப் சம்பந்தமான சுருக்கமான விளக்கம். ரைட். 12வது கேள்வி, இம்ல இல் ஃபராக ஃபில் ஜும்லதி சரி அல் ஆத்தியதி பில் உஸ்லூபில் முனாசிப். இது ஒன்றும் இல்லை, அதவாத்துன் நஸ்ப், அதவாத்துன் நஸ்பி. ரைட். இது என்ன புள்ளகோல்? பாருங்க. سافرت الطالبات إلى كولومبو وذات ليلة اتفقنا على أن يقمن. بدأ வரும் என்ன? أن يقمن. أن يقمن என்று வரும். சரியா புள்ளகோல்? இத்தஃபக்னா தானே பெண்கள், எனவே இது மபுனி. சரியா? யகூமு யகூமானி யகூமூன தகூமு தகூமானி யகும்ன. அன் வந்தாலும் யகும்ன தான். சரியா? ஐயக்கும் அதவாத்துன் நப்ஸ். இதுல இந்த அஃஆலுல் ஹம்சா அஹ்மத் அரீப் ஜவுசான். ரைட். நீங்க கொஞ்சம் ஸ்கிரீன்ல தீராம தான் நல்ல. யாரும் இந்த ஸ்கிரீன்ல விளையாட வேணாம் புள்ளோ. ரைட். ஓகே. سافرت الطالبات إلى كولومبو وذات ليلة اتفقنا على أن يقمن بزيارة إلى المتحف. அப்ப அலா ஐ இத்தஃபக்ன அலா ஐ யக்கும்ன அது வரும் அதவாத்துன்னு. இதுல அஃஆலுல் ஹம்சால சட்டம் ஒன்று இருக்குது. இந்த அஃஆலுல் ஹம்சால வந்து உங்களுக்கு தெரியும் அந்த 5 ஃபியல்கள் இருக்குது. யக்கூமானி யக்கூமூன தக்கூமானி தக்கூமூன தக்கூமீன. இது வந்து அதவாத்து நஸ்ல் வந்தால் யுன்சபு பிஹஸ்பின் நூன். ஐ யக்கூமு நூன் இல்லாமல் போகும். சரியா? அன் தக்கூமு நூன் இல்லாமல் போகும். அப்ப இங்க நூன் இல்லாம போகலாது என்றால் இது வந்து இத்தஃபக்ன தானே. காயிப்ல ஜம்ல இருக்குது. முஅன்னஸ் காயிப் ஜம். சரியா? படர்க்கை பெண்பால் பன்மை. எனவே இத்தஃபக்ன ஐ யகும்ன என்றே வரும். சரியா புள்ளகோல்? ரைட். ஹைரன் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் எங்களோட அடுத்த பகுதியை நாங்க நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தொடருவோம். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் எங்களோட செமினார்கள் தொடரும். உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ்